நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ಬಂಧನವೆಲ್ಲೂ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಶುಭಾಶಯ தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುತ್ತಾರೆ. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. காலவோளை ಬೆಳಗಿನ ಸಮಯ கர்த்தரே உங்களோடு கூட ದೇವರೇ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸಹ அடியனை மறைத்து பேசுவாராக. ನನ್ನನ್ನು ಸಹ ಮರೆಸಿಕೊಂಡು ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ಹalleluya. தேவன் பேசுகிற வார்த்தைகள் ದೇವರು ಮಾತನಾಡುವಂತ ಮಾತುಗಳು ஒவ்வொன்றுக்கு ಒಂದೊಂದಿಗೂ நாம் செவி கொடுக்கிற தேவ ஜனமாய் இருக்க ನಾವು வேண்டும். ಕಿವಿಗೊಡುವಂತ ದೇವ ಜನರಾಗಿರಬೇಕು. ஹalleluya. நாம் அதற்கு கவனம் கொடுக்க வேண்டும். ಗಮನವನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. அப்பதான் நம்ம வாழ்க்கையில ಆವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ஒரு மாற்றம் உண்டாகும். ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஹalleluya. அவரை பின்பற்றினவர்கள் ஏராளம் உண்டு. ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದವರು ಹೇರಾಳವಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ உண்மையாய் பின்பற்றினவர்கள் ನಿಜವಾಗಿ ಹಿಂಬಾಲಿಸಿದವರು இன்று வரை பேசப்படும் சாட்சிகளாயிருக்கிறார்கள். ಇಲ್ಲಿಯ ತನಕ ಮಾತನಾಡಲ್ಪಡುವಂತ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. தேவைக்காக பின்பற்றினவர்கள் ಅಗತ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಹಿಂಬಾಲಿಸಿದವರು அவங்களுடைய சூழ்நிலை மாற்றங்களுக்காக ಅವರ ಪರಿಸ್ಥಿತಿ ಬದಲಾವಣೆ ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக ಯಾವುದೋ ಒಂದು ಎದುರು ನೋಡಿಕೊಂಡು அவரை பின்பற்றின ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದಂತಹ ஒரு கூட்டம் இருந்தது. ಒಂದು ಗುಂಪಿದ್ದಿತ್ತು. அவர்களை குறித்து வேதம் சாட்சி கொடுக்க ಅವರ ಬಗ್ಗೆ ವೇದವು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ಹalleluya. அவர்களெல்லாம் ಅವರೆಲ್ಲರೂ பின்பு காலப்போக்கிலே ಕಾಲ ಬಂದದ ಹಾಗೆ மறைந்து போனார்கள். ಸತ್ತು ಹೋದರು. ஹalleluya. நாமும் ನಾವು அப்படிப்பட்டவர்களா இல்லாமல் ಅಂತವರ ಹಾಗೆ ಇರದ ಹಾಗೆ கர்த்தரை பின்பற்றுகிறோம் ದೇವರನ್ನು என்று ಹಿಂಬಾಲಿಸುವರು சொல்லுகிற நாம் ಹೇಳುವಂತ ನಾವು உண்மையாய் பின்பற்ற பழக வேண்டும். ನಿಜವಾಗಿ ಹಿಂಬಾಲಿಸಲಿಕ್ಕೆ ನಾವು ಅಭ್ಯಾಸಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಹalleluya. இந்த காலவோளை ಬೆಳಗಿನ ಸಮಯ கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರು கனத்துக்கானவர்கள். ಘನತೆಗೆ ತಕ್ಕವರು. ಯಾಕೆ? அவரನ್ನು அழைத்தவர் ಕರೆದವರು எல்லா கனத்திற்கும் பாத்திரராயிருக்கிறார். ಎಲ್ಲಾ ಘನತೆಗೂ ಪಾತ್ರರಾಗಿದ್ದಾರೆ. இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டுமானால் ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಬೇಕೆಂದರೆ அந்த இயேசுவின் நாமம் ஒன்றே ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮ ಒಂದೇ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாய் இருக்கிறது. ಎಲ್ಲಾ ನಾಮಗಳಿಗೂ ಮೇಲಾದ ನಾಮವಾಗಿದೆ. வானத்திலும் சரி, ಆಕಾಶದಲ್ಲೂ இந்த ಸರಿ, பூமியிலும் சரி, ಈ ಭೂಮಿಯಲ್ಲೂ ಸರಿ, பூமி கீழும் சரி, ಭೂಮಿಯ ಕೆಳಗೂ ಸರಿ, இயேசுவின் நாமம் ஒன்றே உயர்ந்த மேன்மையான நாமமாகும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮವೇ ಉನ್ನತವಾದ ನಾಮವಾಗಿರುತ್ತದೆ. இந்த மகிமையான நாமத்தை பின்பற்றுகிறவன் ಈ ಮಹಿಮೆಯಾದ ನಾಮವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವನು இந்த பூமியிலேயோ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ அவனும் கனத்துக்குரிய பாத்திரமாய் ಅವನು ಘನತೆಗುಳ್ಳ ಪಾತ್ರರಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಾರೆ. ஹalleluya. ஆதலால் காலவோளை ಬೆಳಗಿನ ಸಮಯ வருடத்தின் கடைசியை நோக்கி நகர்ந்து கொண்டு ವರ್ಷದ ಕೊನೆಯ ದಿನಗಳಿಗೆ ನಾವು ಹತ್ತಿರವಾಗುತ್ತಿದ್ದೇವೆ. ಇನ್ನು ಕೆಲವೊಂದು நல்லா சொல்லணும்னா ஒரு 40 சில்லற நாட்கள் தான் நமக்கு. ಇಂದು 40 ದಿವಸಗಳು ಮಾತ್ರವಿದೆ. ಹalleluya. இந்த வருடம் போய்விடும். ಈ ವರ್ಷವು ಮುಗಿಯುತ್ತದೆ. இந்த வருடத்திலே ಈ ವರ್ಷದಲ್ಲಿ கர்த்தரை பின்பற்றின நாம் என்னென்ன செய்தோம் என்று நாம் கணக்கிடணும். ಈ ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ನಾವು ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದೆವು ಎಂದು ಲೆಕ್ಕ ಇಡಬೇಕು. ನಾವು ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆವು, எவ்வளவு நேரம் உபவாசித்தேன், ಎಷ್ಟು ಸಮಯ ಉಪವಾಸ ಮಾಡಿದೆವು, எவ்வளவு வேதம் வாசித்தேன், ಎಷ್ಟು ವೇದವನ್ನು ಓದಿದೆ, எவ்வளவு ஆலயத்திற்கு ಎಷ್ಟು ಆಲಯಕ್ಕೆ ஆராதனை மிஸ் பண்ணாம ಆರಾಧನೆ ತಪ್ಪದೆ ಬಂದಿದೆ, எவ்வளவு நான் கர்த்தருக்கு கொடுத்தேன், ಎಷ್ಟು ನಾನು ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟೆ, எத்தனை ಜನருக்கு நான் இயேசுவை அறிமுகப்படுத்தினேன், ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾನು ತಿಳಿಸಿದ್ದೇನೆ, எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನರು என் மூலமா இயேசுவை கண்டுகொண்டார்கள் ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು இந்த ಕಂಡುಕೊಂಡರು. கடைசியில ಈ ಕೊನೆಯಲ್ಲಿ நாம் அதை கணக்கிட்டு ನಾವು ಅದನ್ನು ಲೆಕ್ಕವಿಟ್ಟು தேவ சமூகத்துல ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ நம்மை ஒப்பு கொடுத்து ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು இல்லையெனில் ಇಲ್ಲವೆಂದರೆ வருகிற நாட்களாகிலும் ಬರುವ ದಿನಗಳಾಗಿலும் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்க, ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ இன்னும் அதிகமாய் உபவாசிக்க, ಇನ್ನೂ ಉಪವಾಸಿಸಿಕೆ, இன்னும் அதிகமாய் கர்த்தரை குறித்து பேச, ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ, கர்த்தருக்காய் கொடுக்க, ಇನ್ನೂ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕೊಡಲಿಕ್ಕೆ என் கரங்களை பலப்படுத்து, ನಮ್ಮ ಕರನ್ನು என் ಬಲಪಡಿಸು, ஆத்மாவை பலப்படுத்து, ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಬಲಪಡಿಸು, நான் ஆவிலே வளர்ந்தோக, ನನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ கர்த்தர் எனக்கு கிருபை செய்யும்படியாய் ದೇವರಿಗೆ ಕೃಪೆ ಮಾಡುವಂತೆ ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. ஜெபசந்தையோடு ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ கர்த்தரை நாம் பின்பற்றுகிறவர்களாய் ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஹalleluya. எடுத்தவர்கள் வாசி ತೆಗೆದವರು ಓದೋಣ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತೇಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 9ஆம் அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 12ನೇ ವಾಕ್ಯ 13ನೇ ವಾಕ್ಯ. ಕ್ಷೇಮದಿಂದಿರುವವರಿಗೆ ವೈದ್ಯನು ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಕ್ಷೇಮವಿಲ್ಲದವರಿಗೆ ಬೇಕು. ನೀವು ಹೋಗಿ ನನಗೆ ಯಜ್ಞವೂ ಬೇಡ, ಕರುಣೆಯೇ ಬೇಕು ಎಂಬ ಮಾತಿನ ಅರ್ಥವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಿರಿ. ನಾನು ನೀತಿವಂತರನ್ನು ಕರೆಯುವುದಕ್ಕೆ ಬಂದವನಲ್ಲ, ಪಾಪಿಗಳನ್ನು ಕರೆಯುವುದಕ್ಕೆ ಬಂದವನು ಅಂದನು.
ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு அதை கேட்டு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕೇಳಿ ஏதோ ஒரு கான்வகேஷன் இருக்குது, ಅಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಸಂಭಾಷಣೆ ನಡೀತಿದೆ. அதை கேட்டு ಅದನ್ನು ಕೇಳಿ இப்போ இயேசு அதற்கு பதில் ಇವಾಗ சொல்லுகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் ಕ್ಷೇಮದಿಂದವರಿಗೆ ವೈದ್ಯನು ಬೇಕಾಗಿಲ್ಲ, சுகமுள்ளவருக்கு வேண்டியதில்லை. ಆ ಕ್ಷೇಮವಿಲ್ಲದವರಿಗೆ ವೈದ್ಯನು ಬೇಕು. பலி அல்ல, ಬಲಿ ಅಲ್ಲ, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் ಕರುಣೆಯನ್ನು கருத்து ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ இன்னதென்பதை கற்றுக்கொள்ளுங்கள். ಅದರ ಅರ್ಥವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. நீதிமானை அல்ல, ನೀತಿವಂತರನ್ನು பாவிகளையே ಪಾಪಿಗಳನ್ನ மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். ಕರೆಯಲು ಬಂದಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இயேசு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು தம்மை பின்பற்றி வந்ததான ತನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ஒரு ಬಂದಂತಹ கூட்டத்தார் ಒಂದು ಗುಂಪನ್ನ அங்கே நடந்த சம்பவத்தை குறித்து ಅಲ್ಲಿ ನಡೆದ ಘಟನೆಯ ಬಗ್ಗೆ ಕುರಿತು அவர்களுக்குள் வாதங்கள் நடந்தது. ಅವರಲ್ಲಿ ವಾಗ್ವಾದಗಳು அதை ನಡೆದವು. குறித்து பேச ಅದರ ஆரம்பித்தார்கள். ಕುರಿತು ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು. அந்த சமயத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ இயேசு அதை கேட்டபோது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕೇಳಿದಾಗ, இயேசு அதற்கு செவி கொடுத்தபோது ಯೇಸುವಿಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟಾಗ அவர் பதில் சொல்லுகிறார். ಅವರು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. வைத்தியனுக்கே அல்லாமல், ரோகிக்கே அல்லாமல், ಆ ರೋಗಿಗಲ್ಲದೆ so வேற நல்லா இருக்கிறவனுக்கு, ತುಂಬಾ ಬೇರೆ ಚೆನ್ನಾಗಿರುವವನಿಗೆ, சுகமாய் இருக்கிறவனுக்கு ಕ್ಷೇಮವಾಗಿರುವವನಿಗೆ டாக்டரோ ஹாஸ்பிட்டலோ தேவையில்லை. ವೈದ್ಯರೋ ಇಲ್ಲ ಆಸ್ಪತ್ರೆಯೋ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. வியாதிப்பட்டு இருக்கிறவன் ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿರುವವನು வீட்டுல படுத்திருப்பானா? ಮನೆಯಲ್ಲಿ ಮಲಗಿರುತ್ತಾನ? சும்மா தலைவலினா படுப்பான். ಸುಮ್ಮನೆ ತಲೆನೋವು ಅಂದ್ರೆ ಮಲಗಿರುತ್ತಾರೆ. அதே 10 நாள் ஒடாம தலைவலிக்குதுன்னா 10 ದಿವಸ ಬಿಡದೆ ತಲೆನೋವು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ என்ன பண்ணுவான்? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அததான் சொல்றாரு. ಅದನ್ನ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. யாருக்கு ஹாஸ்பிட்டல், ಯಾರಿಗೆ ಆಸ್ಪತ್ರೆ, யாருக்கு டாக்டர், ಯಾರಿಗೆ ವೈದ್ಯರು? ரோகிக்கு டாக்டர் தேவை, ರೋಗಿಗೆ ವೈದ್ಯರು ಬೇಕು. வியாதிப்பட்டவனுக்கு ஹாஸ்பிட்டல் தேவை. ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿರುವವನಿಗೆ ಆಸ್ಪತ್ರೆ ಬೇಕು. எல்லாருக்கும் ஆஸ்பத்திரி அல்ல, ಎಲ್ಲರಿಗೂ ಆಸ್ಪತ್ರೆ ಅಲ್ಲ, எல்லாருக்கும் டாக்டರ್ தேவையில்லை. ಎಲ್ಲರಿಗೂ ವೈದ್ಯರು ಬೇಕಾಗಿಲ್ಲ. அதை சொல்லி புரிய வச்சு அடுத்தது ಅದನ್ನ சொல்லுகிறார். ಹೇಳಿ ಅರ್ಥ ಮಾಡಿ ನಂತರ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நீதிமானை அழைக்க அல்ல, ನೀತಿವಂತರನ್ನು ಕರೆದುಗೋಸ್ಕರವಲ್ಲ, பாவிகளை நீதிமானாக்க நான் வந்தேன். ಪಾಪಿಗಳು ನೀತಿವಂತರಾಗಿ ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಹಾಲೆಲೂಯಾ. இந்த பூமியிலே ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ நீதிமான் ஒருவனும் இல்லை. ನೀತಿವಂತರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆதியாகமத்திலிருந்து ಆದಿಕಾಂಡದಿಂದ பாவம் மனிதனுக்குள் வந்தபோது, ಪಾಪವು ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಬಂದರಿಂದಾಗಿ அந்த பாவம், ಆ ಪಾಪವು, அந்த கீழ்ப்படியாமை என்ற பாவம், ಆ ಅವಿದ್ಯೆಯಿಂದ ಬಂದಂತ ಪಾಪವು பரிசுத்தவானாய் இருந்த, ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದಂತಹ, தெய்வத்துக்கு நிகராய் இருந்த, ದೇವರಿಗೆ ಸಮವಾಗಿದ್ದಂತಹ, தெய்வத்தோடு எப்பவும் பேசிக்கொண்டு, ದೇವರೊಂದಿಗೆ ಯಾವಾಗಲೂ தெய்வத்தோடு ಮಾತನಾಡಿಕೊಂಡಿದ್ದ, உலாவின, ದೇವರೊಂದಿಗೆ ನಡೆದಂತಹ, தெய்வத்தோடு தங்கி இருந்த ದೇವರೊಂದಿಗೆ ವಾಸವಾಗಿದ್ದಂತಹ மனிதன், ಮನುಷ್ಯನು அந்த நேரம் வந்தபோது, ಆ ಸಮಯ ಬಂದಾಗ, தெய்வம் வந்தபோது ದೇವರು ಬಂದಾಗ அவன் விலகி ಅವನು நிற்கிறான். ಅಗಲಿ ನಿಲ್ಲುತ್ತಿದ್ದಾನೆ. நேற்று வரை ನೆನ್ನೆಯ ತನಕ அவரோடு நேரம் ಅವರೊಂದಿಗೆ செலவிட்டவன் ಸಮಯವನ್ನು ಖರ್ಚು ಮಾಡಿದವನು இன்று ಇವತ್ತು விலகி நிற்கிறான், ದೂರವಾಗಿ ನಿಂತು ஒளிந்து கொண்டு ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? ಆದಾಮನು ஏவாளை கொலை செய்தது, ಏವಾಳನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದಾಗ ಏವಾಳು ஆதாமை கொலை செய்தது. ಆದಾಮನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ரெண்டு பேரும் ಇಬ್ಬರುವೇ தெய்வத்திற்கு செவி கொடாமல் போன ஒரே பாவம் தான். ಕಿವಿಗೊಡದೆ ಹೋದ್ರಿಂದ ಒಂದೇ ಪಾಪದಿಂದ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இன்று கொலைகார பாவத்தை விட, ಇವತ್ತು ಕೊಲೆಗಾರನ ಪಾಪಕ್ಕಿಂತಾಗಿ, திருடுகளை விட, ಕಳ್ಳತನಕ್ಕಿಂತಾಗಿ, மற்ற பாவங்களை எல்லாம் விட, ಮತ್ತು ಪಾಪಗಳಿಂತಾಗಿ சபையில நிறைந்திருக்கிற பாவம், ಸಭೆಯಲ್ಲಿ ತುಂಬಿರುವಂತ ಪಾಪವು கர்த்தருக்கும் வேதத்துக்கும் ஊழியக்காரனுக்கும் செவிகொடாத பாவமாகும். ದೇವರಿಗೂ ಸೇವಕನಿಗೂ ವಾಕ್ಯಕ್ಕೂ ಕಿವಿಗೊಡದೇ ಇರುವಂತ ಪಾಪವಾಗಿದೆ. ஆண்டவரிடத்துல கேள்வி இல்ல, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲ. அவர்கள் பேசிக்கொண்டார்கள், ಅವರು ಮಾತನಾಡಿಕೊಂಡರು, அதற்கு அவர் செவி கொடுக்கிறார், ಅವರು ಅದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡುತ್ತಿದ್ದಾರೆ, அதற்கு பதில் ಅವರಿಗೆ சொல்லுகிறார். ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಆಗ ಯಾಕೆ நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கல? ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಅವರು ಉತ್ತರ ಕೊಡಲಿಲ್ಲ. ஏன் நாம் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடாமல் ಯಾಕೆ ನಮ್ಮ இருக்கிறார்? ಕೂಗಿಗೆ ಅವತ್ತು ಕಿವಿಗೊಡಲಿಲ್ಲ? ஹல்லேலூயா. ஹalleluya. இங்கே பதில் சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. ரோகிக்கு டாக்டர் அவசியம். ಆ ರೋಗಿಗೆ ವೈದ್ಯನ ಅವಶ್ಯಕತೆ. அப்ப நீ பிரச்சனையில இருக்கிறனா, ತೊಂದರೆಯಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ தெய்வம் அவசியமாய் ದೇವರ இருக்கிறார். ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. இயேசு உனக்கு தேவையாய் இருக்கிறார். ಯೇಸು ಅಗತ್ಯವಾಗಿದ್ದಾರೆ. வியாதியில் இருக்கிறார். ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ உன் வியாதி சௌக்கியமாகணும். ವ್ಯಾಧಿ ಸೌಖ್ಯವಾಗಬೇಕಂತ இந்த ಹೇಳಿದರೆ உலகத்தின் மருந்துகளாலே, ಈ ಲೋಕದ இந்த ಔಷಧಿಗಳಿಂದ, உலக ಈ ஆஸ்பத்திரிகளாலே ಲೋಕದ ಆಸ್ಪತ್ರೆಯಿಂದ சௌக்கியமாக்க முடியாதது. ಗುಣಪಡಿಸಲಿಕ್ಕೆ
ಆಗುವುದಿಲ್ಲ. ಕರ್ತனுடைய வேத வசனத்துக்கு சாத்தியமாகும். ದೇವರ ವೇದ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அந்த உணர்வோடு ಆ ಅರ್ಥದಿಂದ இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க ಈ வேண்டும். ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಕಿವಿಗೊಡಬೇಕು. இப்படி பாவிகளாய் இருந்த ಹೀಗೆ ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದಂತಹ ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு விலகி ಆ இருந்தார்கள். ಇಬ್ಬರು ದೇವರಿಂದ ಅಗಲಿದ್ದರು. அதன் பின்பு வந்த அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ಅವರ ಹಿಂದೆ ಬಂದ ಮಕ್ಕಳೆಲ್ಲ தெய்வத்தோடயா இருந்தாங்க. ದೇವರೊಂದಿಗಿದ್ದರ. ரெண்டு பேரும் செய்த வேலை, ಇಬ್ಬರು ಮಾಡಿದ ಕೆಲಸ ஒட்டுமொத்த சந்ததியே தெய்வத்தை விட்டு விலகி ಪೂರ್ಣ ಸಂತತಿ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವಂತೆ ಆಗಿದೆ. 6ஆம் அதிகாரம் வரும்போது 6ನೇ ಅಧ್ಯಾಯ ಬರುವಾಗ கர்த்தர் பொறுத்து பார்த்தா ದೇವರು ಸಹಿಸಿ ನೋಡಿದ್ರು. இன்னைக்கு அதே தெய்வம் தான். ಇವತ್ತಿಗೂ ಅದೇ ದೇವರೇ. மன்னிக்கிறவர் இல்ல, ಕ್ಷಮಿಸುವವರಲ್ಲ, பழி தீர்க்கிறதுல ಸೇಡು ತೀರಿಸಿಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿ இவரை போல முதன்மையானவர் ஒருவரும் ಇವರ இல்லை. ಹಾಗೆ ಮೇಲಾಗಿರುವರು ಯಾರು ಇಲ್ಲ. நிறைய பேர் பொய் சொல்றாங்க, ಅನೇಕರು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. நிறைய பாஸ்டங்களே பொய் சொல்லிட்டு ಅನೇಕ ಸೇವಕರು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் மன்னிக்கிறார், ದೇವರು இனியும் மன்னிப்பார். ಇನ್ಮೇಲೆ ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. அப்படி மன்னிச்சிருந்தா, ಹಾಗೆ ಕ್ಷಮಿಸಿದರೆ, அந்த உணர்வு உனக்கு இருந்தா நீ ஏன் திருப்பி பாவத்துல விழுற? ಆ ಅರ್ಥ ನಿನಗಿದ್ರೆ ನೀ ಯಾಕೆ ಪುನಃ ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳ್ತಿ? ஹalleluya. அவர் விட்டு இருக்கிறார். ಅವರು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. எதற்கு? வேதத்தின் அடிப்படையில உனக்கானதை கொடுக்க காத்திருக்கிறார். ವೇದದ ಅಡಿಪಡೆಯಲ್ಲಿ ನಿಮಗಾಗಿರುವುದನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ இப்படி ಕಾಯ್ದಿದ್ದಾರೆ. காலங்கள் காத்திருந்தவர், ಈಗ ಕಾಲದಲ್ಲಿ ಕಾದಿದ್ದವರು தொடர்ந்து அந்த சந்ததி ನಂತರ ಸಂತತಿ விலகியே நிற்பதை கண்ட தெய்வம் ಅಗಲೇ ಇರುವುದನ್ನು ಕಂಡ ದೇವರು கோபப்பட்டு ಕೋಪಗೊಂಡು இந்த மனிதனே இனி பூமியில் இருக்க வேண்டாம் ಈ ஒரு ಮನುಷ್ಯನೇ தீர்மானம் ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರಬಾರದು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல ಆದಿಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அது எழுதப்பட்டு இருந்தது. ಅದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஹalleluya. 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 அப்படி ಹಾಗೆ தெய்வம் அவர்களுடைய ஜனத்தை ದೇವರವರ ಜನರನ್ನ அவர்தான் சொன்னார், நீங்க பழுகி பெருகுங்க. ಅವರೇ ಹೇಳಿದ್ರು ನೀವು ಸಂತತಿ அவங்களை ஆசீர்வதித்தவர் ಅವರನ್ನು அவர்தான். ಆಶೀರ್ವದಿಸುವರು ಅವರೇ. அவருடைய வார்த்தை தான் நிறைவேறினது. ಅವರ ಮಾತೆ ನೆರವೇರಿತು. ஆனா ಆದರೂ அவர் என்ன செய்கிறார்? ಅವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அவருடைய கிருபையினாலே, ಅವರ ಕೃಪೆಯಿಂದ, அவருடைய ஆசீர்வாதத்தினாலே ಅವರ ಆಶೀರ್ವಾದದಿಂದ பெருகின சந்ததியை ಹೆಚ್ಚಾದ ಸಂತತಿಯನ್ನು ஒட்டுமொத்தமாய் அழித்திட தீர்மானத்தோடு ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಾಶ ಮಾಡುವಂತ ತೀರ್ಮಾನದಲ್ಲಿ அவர் கவனிக்கும் போது ಅವರು ಗಮನಿಸುವಾಗ ஒரே ஒரு நீதிமான், ಒಂದೇ ಒಂದು ನೀತಿವಂತನು. நோவா குடும்பமே நீதிமான்கள் அல்ல. ನೋವ ಕುಟುಂಬವೇ ನೀತಿವಂತರಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. நோவாவுக்கோ ನೋವನಿಗೂ நோவா பிள்ளைகளுக்கோ ನೋಹನ ಮಕ್ಕಳಿಗೂ என்று வசனம் இல்ல, ಎಂದು ವಾಕ್ಯವಿಲ್ಲ. நோவாவுக்கு ನೋಹನಿಗೆ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ದೇವರ ಕಣ್ಗಳಲ್ಲಿ ಕೃಪೆ ಸಿಕ್ಕಿತು. ಯಾಕೆ? அவ்வளவு ஜனங்களின் நடுவே ಅಷ್ಟು ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ அந்த நோவா மாத்திர ನೋಹ ಮಾತ್ರ அவன் என்ன செய்தான்? ಅವನೇನು ಮಾಡಿದನು? எல்லாரை போல ಎಲ್ಲರ ಹಾಗೆ வாழாமல் ಬಾಳದ ಹಾಗೆ கர்த்தருக்கு பயந்து ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು கர்த்தரோடு இருக்க பழகினான். ದೇವರೊಂದಿಗೆ ಇರಲಿಕ್ಕೆ ಪಳಗಿಸಿಕೊಂಡ. ஆதாமனுடைய கீழ்ப்படியாமைக்கு முன்பு ಆದಾಮನ ಅವಿದ್ಯೆಗೆ ಮುಂದೆ தெய்வத்திற்கும் அந்த மனிதனுக்கும் இருந்த உறவை ದೇವರಿಗೂ ಮನುಷ್ಯನಿಗೆ ಇದ್ದಂತ ಸಂಬಂಧ இந்த நோவா ಈ ನೋಹವನಿಗೆ அதை கொண்டு வர பிரயாசப்படுகிறார். ಅದನ್ನು ತರುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. அதற்கு பாவத்திற்கு விலகினார். ಅದಕ್ಕೆ ಪಾಪದಿಂದ ಅಗಲಿದನು. அதற்கு எல்லா மனிதனை போல செயல்படுகிற தன் செயல்களை நிறுத்தினார். ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯನ ಹಾಗೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನಿಲ್ಲಿಸಿಕೊಂಡನು. எல்லாரை போல வாழ்கிற வாழ்க்கை தனக்கு வேண்டாம் என்ற ஒரு தீர்மானத்திற்கு ಎಲ್ಲರ ಹಾಗೆ வந்தான். ಜೀವಿಸುವ ಜೀವನ ನನಗೆ ಬೇಡ ಎಂಬ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬಂದನು. ஹalleluya. ஹalleluya. இவர்கள் எல்லாவற்றிலும் ಇವರು ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ தன்னை வித்தியாசப்படுத்தி ತನ್ನನ್ನು ವ್ಯತ್ಯಾಸಪಡಿಸಿಕೊಂಡು எப்படியாகிலும் ಹೇಗಾದರೂ தெய்வத்தோடு கூட ದೇವರೊಂದಿಗೆ ಸೇರಿ நெருங்கி இருக்க விரும்பினார். ಹತ್ತಿರ ಇರೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದನು. அதற்கு முன்பு ஒருவன் இருந்தான். ಅದಕ್ಕೆ ಮುಂದೆ ಒಬ್ಬ ಇದ್ದನು. ஆனால் அவன் தன் குடும்பத்தை ಆತ ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ நிறுத்தவில்லை. ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲ. அவன் ஒருத்த மாத்திரம் நீதிமானா இருந்து போயிட்டான் தேவனோட. ಆತನ ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ನೀತಿವಂತನಾಗಿ ದೇವರೊಂದಿಗೆ ಹೋಗಿ ಸೇರಿಕೊಂಡನು. ஹalleluya. 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 ஒருவேளை நோவா தாத்தா இதை தெரிஞ்சிருப்பார். ಒಂದು ವೇಳೆ ನೋಹ ತಾತ ತಿಳಿದಿರಬಹುದು. ஏனோக்கு தாத்தாவை பத்தி கேள்விப்பட்டு ಹೇನೋಕ ತಾತನ ಬಗ್ಗೆ ತಿಳಿದಿರಬಹುದು. நம்மளும் அப்படி இருந்தா கர்த்தர் நிச்சயம் வருவார். ನಾವು ಹಾಗೆ ಇದ್ರೆ ದೇವರು நம்மோடு பேசுவார். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ಎಂದು தன்னை காத்துக்கொண்டார். ತನ್ನನ್ನು ಕಾದುಕೊಂಡರು. கேட்கிறதான நீங்கள் ஒவ்வொருவரும் ಇದನ್ನು ಕೇಳುವಂತ ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರು பாவிகளாய் இருந்தோ ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದರು. கர்த்தராகிய கிறிஸ்து வந்ததினாலே ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದರಿಂದಾಗಿ நீதிமான்களாக்கப்பட்டு ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. வந்த நீதிமானாகிய கர்த்தர், ಬಂದಂತ ನೀತಿವಂತರಾದ ಕರ್ತರು, பரிசுத்தராகிய தெய்வம் ಪರಿಶುದ್ಧರಾದಂತ ದೇವರು ஒரு இடத்திலோ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಹ நீதிமான்களை அழைக்கவில்லை. ನೀತಿವಂತರನ್ನು ಕರೆಯಲಿಲ್ಲ. ನೀತಿವಂತರು பாவிகளை அழைக்கிறார். ಪಾಪಿಗಳನ್ನು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. நல்லவன் ಒಳ್ಳೆಯವನು நல்லவனோடு இருப்பான். ಒಳ್ಳೆಯವನೊಂದಿಗೆ ಇರುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. பாவி ಪಾಪಿಯು பாவிகளோடு இருப்பான். ಪಾಪಿಗಳೊಂದಿಗೆ ಇರುತ್ತಾರೆ.
துன்மார்க்கனோடு இருப்பான். தான் சங்கீதம் 1 ಕೀರ್ತನೆ 1 இதற்கெல்லாம் நீ விலகி இருக்க வேண்டும். ಇದರಿಂದ ಎಲ್ಲ ನೀನು ಅಗಲಿರಬೇಕು. ಯಾಕೆ? ನೀತಿಮಾನಾಗಿದ್ದೀ ಅಂತ ಹೇಳಿ ವೇದ ನಮ್ಮನ್ನು ಅಡಯಾಳಪಡುತ್ತದೆ. ವೇದವು ನಮ್ಮನ್ನು ಗುರುತುಪಡಿಸುತ್ತದೆ. ಆದರೂ ಇವರೋ ಮನಿದನಲ್ಲ, ಇವರೋ ಮನುಷ್ಯರಲ್ಲ, தேவனானபடியினால் ಇವರು ದೇವರಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ என்ன செய்தார்? ಇವರೇನು ಮಾಡಿದರು? நீதிமான்களை கண்டுபிடிக்கவில்லை, ನೀತಿವಂತರನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲಿಲ್ಲ. ನೋವಾவை ಕಂಡುಹಿಡಿದ, ಅಲ್ಲಿ ನೋಹನು ಕಂಡುಹಿಡಿದ ಹಾಗೆ, ஏனோக்கை கண்டுபிடித்தது போல ಕಂಡುಹಿಡಿದ ಹಾಗೆ இன்னொரு நீதிமான் தனக்கு உண்டோ என்று சொல்லி தேடல. ಇನ್ನೊಂದು ನೀತಿವಂತನು ಉಂಟೋ ಅಂತ ಹೇಳಿ ಹುಡುಕಲಿಲ್ಲ. ஒட்டுமொத்த பாவிகளையும் தன்னிடத்தில் வர அழைத்தார். ಎಲ್ಲ ಪಾಪಿಗಳು ತನ್ನ ಕಡೆಗೆ ಬರಲಿಕ್ಕೆ ತಿಳಿಸಿದರು. தன்னிடத்தில் நீ வருவாயானால், ತನ್ನ ಬಳಿಗೆ ನೀನು ಬರುವುದಾದರೆ நான் உன்னை நீதிமானாಗಿ ನೀತಿವಂತನಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತೇನೆ, நான் உன்னை ஒரு கணத்துக்கான பாத்திரமாய் வைக்கிறேன் ಪಾತ್ರನಾಗಿರುತ್ತೇನೆ என்று சொல்லி ಎಂದು ಹೇಳಿ ಕರ್ತರು ಅழைப்பை ಕೊಡುತ್ತಾர். ದೇವರಿಂದ ಕರೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದೇ ಮತ್ತೇಯು எழுதின ಸುವಿಶೇಷ, ಅದೇ ಮತ್ತೇಯು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ, 4ನೇ ಅಧ್ಯಾಯ, Book of Matthew 4:19. 19ನೇ ವಾಕ್ಯ. ಅವರಿಗೆ ಆತನು, ನನ್ನ ಹಿಂದೆ ಬನ್ನಿರಿ, ಮನುಷ್ಯರ ಹಿಡಿಯುವ ಬೆಸ್ತರನಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಮಾಡುವೆನು ಎಂದು ಹೇಳುತ್ತಲೇ ಅವರು ತಮ್ಮ ಬಲೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಆತನ ಹಿಂದೆ ಹೋದರು. ஹல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், ನನ್ನ ಹಿಂದೆ ಬನ್ನಿರಿ, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன், ನಿಮ್ಮನ್ನು ಮನುಷ್ಯರ ಹಿಡಿಯುವಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತೇನೆ. உடனே அவர்கள் ತಕ್ಷಣ ಅವರು வலைகளை விட்டு ಬಲೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು அவருக்கு பின் சென்றார்கள். ಅವರ ಹಿಂದೆ ಹೋದರು. ஹல்லேலூயா. வலைகளை விட்டு ಬಲೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು அவருக்கு பின் சென்றார்கள். ಅವರ ಹಿಂದೆ ಹೋದರು. அப்ப பேதுருவுக்கு ಆಗ ಪೇತ್ರನಿಗೆ வேலை இருந்தது, ಕೆಲಸ ಬಿದ್ದಿತ್ತು. ஹல்லேலூயா. அந்த வேலையை விட்டுட்டு ಆ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು அவர் பின்னே போனார். ಅವರ ಹಿಂದೆ ಹೋದರು. ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ಕೇಳುತ್ತಿರುವ ದೇವಜನರೇ, ஆண்டவர் ದೇವರು நீதிமான், ನೀತಿವಂತ ஆக்குகிறவர், ನೀತಿವಂತನಾಗಿ நீதிக்குரியவர், ನೀತಿಗೆ ತಕ್ಕವರು. நீதி என்றாலே ನೀತಿ ಎಂದರೇನೆ அவரை தான் நாம் அடையாளப்படுத்த முடியும். ಅವರನ್ನು ಗುರುತಿಸಲು ಸಾಧ್ಯ. அப்படிப்பட்ட பரிசுத்த ಅಂತ ಪರಿಶುದ್ಧನು இங்கே பேதுருவை என்ன பண்ணார்? ಇಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಏನು ಮಾಡಿದನು? முதல் அழைப்பு, ಮೊದಲನೇ ಕರೆ ಯಾರಿಗೆ? நீங்க ஒன்ன அழைச்ச மாதிரி ನಿನ್ನನ್ನು ಕರೆದ ಹಾಗೆ அன்னைக்கு பேதுருவை அழைத்தார். ಅವತ್ತು ಪೇತ್ರನು ಕರೆದರು. பேதுரு சும்மா இருந்தவன் இல்ல, ಪೇತ್ರನು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದಾನಲ್ಲ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ನಾನು ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳಿದ್ದೇವೆ, தத்தி எல்லாம் அவருக்கு ஆகவே ஆகாது. ಮುಟ್ಟಾಳರಲ್ಲ ಅವರಿಗೆ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. முட்டாள், ದದ್ದಿ, ஆஹா, ದಡ್ಡ, ದಡ್ಡ, யூஸ்லெஸ். அது ಪ್ರಯೋಜನಕ್ಕೆ ಬಾರದವರು. நாய்க்கு யாராவது சொல்லி தராங்களா? ನಾಯಿಗೆ ಯಾರಾவது ಹೇಳ್ಕೊಡ್ತಾರ சோறு தின்றதுக்கு? ಊಟ ಮಾಡೋದಕ್ಕೆ இல்ல. ಇಲ್ಲ. தூங்குறதுக்கு யாராவது சொல்றாங்களா? ನಿದ್ದೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರಾ? எலும்புன்னு யாராவது சொல்றாங்களா? ಎದ್ದೋಳಂತ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರಾ? நீ உச்சா போகணும்னு சொல்றாங்களா? ಅದಕ್ಕೆ ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿ ಕೇಳ್ಕೊಡ್ತಾರಾ? ஹல்லேலூயா. இங்க ஒரு நாய் இருக்குது, ಇಲ್ಲೊಂದು ನಾಯಿ ಇದೆ. அது முன்னாடி இங்க வந்த புதுசுல ಅಲ್ಲಿ ಬಂದ ವಸ್ತ್ರದಲ್ಲಿ இங்கேயே அசிங்கம் பண்ணும், ಇಲ್ಲೇ ಗಲೀಜ್ ಮಾಡ್ತಿತ್ತು. அது இங்கெல்லாம் படுத்திருக்காது, ಇಲ್ಲೆಲ್ಲ ಮಲಗೋದಿಲ್ಲ. வருತಾರೆ, ஏதாவது வச்சா தின்னுவாரு, ತಿನ್ನುತ್ತಾರೆ, இங்கே அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டே ಇಲ್ಲೇ ಗಲೀಜ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வருவாரு, ಒಂದು ವಾರ ಬಿಟ್ಕೊಂಡ್ ಬರುತ್ತಾರೆ. இப்ப இங்கே ஹால்ட் அவரு, ಇವಾಗ ಇಲ್ಲೇ அங்கே படுத்து கிடக்குறாரு, ಅಲ್ಲೇ ಉಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. டெய்லி அங்கே சோறு, ಅಲ್ಲೇ ಊಟ, அங்கே தண்ணி வைக்கிறாங்க, ಅಲ್ಲೇ ನೀಡಿಡ್ತಿದ್ದಾರೆ. இப்போ ಈಗ 2 தெருவுக்கு அந்த பக்கம் போய் 2 ಬೀದಿಗೆ ಆ ಕಡೆ ಹೋಗಿ ಅವರು ಎಲ್ಲ அசிங்கெல்லாம் அங்க பண்ணிட்டு இங்க வந்து படுத்துக்கிறாரு. ಎಲ್ಲ ಗಲೀಜ್ ಅಲ್ಲಿ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ಮಲಿಕೋತಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ? தான் இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும்னு பிரயாசம். ತಾನು ಇರುವಂತ ಸ್ಥಳ ಶುದ್ಧವಾಗಿರಬಹುದು. அதே நாய் தான், ಅದೇ ನಾಯಿನೇ. முன்னாடி அப்படி இல்ல, ಮುಂಚೆ ಆಗಲ್ಲ. அதுவே நமக்கு நிறைய வேலை கொடுத்திருக்கு, அதுவே நமக்கு ತುಂಬಾ ಕೆಲಸ ಕೊಟ್ಟಿದೆ. ஆனா இப்போ ಈಗ அது வேற எங்கேயோ போய் ಬೇರೆಲ್ಲೋ ಹೋಗಿ தன் வேலைகளை செய்கிறது. ತಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. யார் அதற்கு சொல்லி கொடுத்தார்? ಯಾರು ಅದಕ್ಕೆ ಹೇಳಿಕೊಟ್ಟರು? ஹல்லேலூயா. அதுக்கு பேசதான் முடியாது, ಅದಕ್ಕೆ ಮಾತನಾಡಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. மற்றபடி ನಂತರ ಎಲ್ಲವೂ ಸೃಷ್ಟಿಪುಳೆ ಉಂಟಾಗಿರುತ್ತದೆ, ಸೃಷ್ಟಿಯಲ್ಲೇ ಉಂಟಾಗಿರುತ್ತದೆ. ಅದು ತನ್ನ ವೇಳೆயை செய்கிறது, ಅದು ತನ್ನ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. ಆದರೆ ನಾವು அறிவுள்ளவர்கள், புத்தி உள்ளவர், மனிதர்கள், ಮನುಷ್ಯರು, மிருகம் அல்ல, ಮೃಗವಲ್ಲ. இவைகளை விட ಇವಕ್ಕಿಂತ பல நேரங்களில் ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ அவலட்சணமான, ಲಕ್ಷಣವಾದ, ಕೇವಲವಾದಂತಹ பல காரியங்களை, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು, நாமே செய்த காரியத்தை அருவருக்கத்தக்கதாய் நாம் செயல்படுகிறோம். ನಾವೇ ಮಾಡಿದ ಕಾರ್ಯವು ಅಸಹ್ಯವುಳ್ಳದಾಗಿ
ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡುತ್ತೇವೆ. அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya. அதை செய்த பின்பு உணர்கிறவன் ಅದನ್ನು ಮಾಡಿದ ನಂತರ ತಿಳಿದುಕೊಂಡು மிருக குணமுள்ள மனுஷன். ಮೃಗ ಗುಣವುಳ್ಳ ಮನುಷ್ಯನು. அல்லேலூயா ஹalleluya. ஆதலால் நீதிமான்கள் ನೀತಿವಂತರು கர்த்தர் அழைத்தார். ದೇವರು ಕರೆದರು. பேதுருவை அழைத்தார். ಪೇತ್ರನನ್ನು ಕರೆದರು. பேதுரு சும்மா உட்கார்ந்திருந்தவன் ಪೇತ್ರನು ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತಿದ್ದನಲ್ಲ, சும்மா தூங்கிட்டு இருந்தவன் அல்ல. ಸುಮ್ಮನೆ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿದ್ದವನಲ್ಲ. அல்லேலூயா ஹalleluya. இந்த தூங்குகிறவன் ನಿದ್ದೆ ಮಾಡುವವನು யூஸ்லெஸ் ஆனவர்கள். ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬಾರದವನು. அவர் பயன்படுத்துவதும் இல்லை. ಅವರನ್ನು ಉಪಯೋಗಿಸುವುದಿಲ್ಲ. ஆக்டிவா இருக்கிறவன். ಆಕ್ಟಿವ್ ಆಗಿರುವವನು. அல்லேலூயா ஹalleluya. எதையாகிலும் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறவன். ಮಾಡುತ್ತಿರುವವನು. ஏதாவது ஒரு பிரயாசப்படுகிறவன். ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறவனே கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாயிருக்கிறார்கள். ಉಪಯೋಗಿಸುವಂತ வேதத்தில் இருக்கிற எல்லாருமே, ವೇದದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರೂ, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும், ವೇದದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಪರಿಶುದ್ಧರು, ஒவ்வொரு நீதிமான்களும், ಒಂದೊಂದು ನೀತಿವಂತರು, ஒருத்தனும் தத்தி கிடையாது. ಒಬ್ಬನು ದಡ್ಡರಲ್ಲ. கர்த்தர் பயன்படுத்துவதற்கு முன்பு ದೇವರು ಉಪಯೋಗಿಸ ಮುಂಚಿತವಾಗಿ இந்த பூமியின் வாழ்வுக்கு பிரயாசப்பட்டு ಈ கொண்டிருந்தவர்கள், ಭೂಮಿಯ ಜೀವನಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾರೆ. தன் வயிற்றுக்காக, ತನ್ನ ಹೊಟ್ಟೆಗೋಸ್ಕರ, குடும்பத்துக்காக ತನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರವಲ್ಲ, இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த, ಈ ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ இல்ல ತರುವುದಕ್ಕೆ, தனக்கு உண்டானவைகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ಉಂಟಾಗಿರುವ ಒಂದು ಬದಲಾವಣೆ ತರುವುದಕ್ಕೆ தெளிவுபட்டவர்களோ, ತಿಳುವಳಿಕೆ ಉಳ್ಳವರು, பிரயாசப்பட்டவர்களோ ಪ್ರಯಾಸಪಟ್ಟವರು தேவன் பயன்படுத்தின பாத்திரமாக ದೇವರು ಉಪಯೋಗಿಸಿದ ಪಾತ್ರವಾಗಿರುತ್ತಾರೆ. ஹalleluya. இப்படி ಹೀಗೆ பேதுரு ஒரு மீனவன். ಪೇತ್ರನು ಒಬ್ಬ ಮೀನು ಹಿಡಿಯುವವನು. அவன் மீன் பிடிக்கிற தொழில் அவனுக்கு இருக்கிறது. ಅವನಿಗೆ ಮೀನು ಹಿಡಿಯುವಂತ ಒಂದು ಕೆಲಸ ಅವನಿಗಿದೆ. அவனுக்கு வேலை உண்டு. ಅವನಿಗೆ ಕೆಲಸವಿದೆ. தினமும் பிரயாசப்படுகிறவன், ದಿನವೂ ಪ್ರಯಾಸ ಪಡುವವನು, தினமும் உழைக்கிறவன், ದಿನವೂ ಕಷ್ಟಪಡುವವನು, தன் பிராணனை ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನ அற்பமாய் எண்ணுகிற ಅಲ್ಪವಾಗಿ ಎನ್ನುವಂತಹ குணம் தான் ஃபிஷர்மேன் உடைய குணம். ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಅಲ್ಪವಾಗಿ ಎನ್ನುವಂತ ಗುಣವೇ ಮೀನುವರ ಗುಣ. ಯಾಕಂದ್ರೆ நீங்க வேலைக்கு போறீங்க, ನೀವು ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಾ, பஸ்லயோ டூ வீலர்லயோ, ಬಸ್ಸಲ್ಲೋ ಟೂ ವೀಲರ್ನಲ್ಲೋ போறீங்க, ಹೋಗ್ತೀರಾ, திரும்பி வருவோன்ற நிச்சயம் இருக்கா இல்லையா? ತಿರ್ಗಾ ಬರುತ್ತಂತ ನಿಶ್ಚಯ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? எல்லாருக்குமே இருக்கு. ಎಲ್ಲರಿಗೂ ಇದೆ. ஆனா ஃபிஷர்மேனை போய் கேளுங்க, ಆದ್ರೆ ಮೀನು ಹಿಡಿಯೋರು ನಾವು ಕೇಳಿ ನೋಡಿರಿ, அவன் போகும்போதே சொல்லிட்டு தான் ಅವ್ನು ಹೋಗೋ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. திரும்பி வருவோமா? ತಿರ್ಗಾ ಬರುತ್ತೇವೆ ಅಂತ நோ கேரண்டி. ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. எப்போ என்ன நடக்குன்னே அங்க தெரியாது. ಯಾವಾಗ ಏನ್ ನಡೀತಂತ ಅವ್ರಿಗೆ ரோடு மாதிரி வேகமா எல்லாம் வர முடியாது. ಆ ರೋಡ್ ಹಾಗೆ ಅಲ್ಲಿ என்ன ஸ்பீடு கொடுத்தாலும் அது வர டைம் தான் வந்து ಎಷ್ಟೇ சேரும். ಸ್ಪೀಡ್ ಬಂದು ಅದು ಬರೋ ಟೈಮಿಗೆ ಬಂದು ಸೇರುತ್ತೆ. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அப்படி உத்தரவாதம் இல்லாத வேலை செய்கிற ಅಲ್ಲಿ ಒಂದು ಉದಾಹರಣೆ, ಒಂದು ಗ್ಯಾರಂಟಿ ಇಲ್ಲದೆ ಕೆಲಸ அந்த ಮಾಡುವ மனிதர்கள், ಆ ಮನುಷ್ಯರಿಗೆ, ஐயா அங்க போனா செத்து போயிருவோமே, ಅಯ್ಯೋ ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಸಾಯ್ತೇವಲ್ಲ, எதுக்கு நம்ம போகணும்? ಯಾಕೆ ನಾವು ಹೋಗಬೇಕು? உட்கார்ந்திருக்கானா? ಕುಳಿತಿದ್ದಾರಾ? இல்ல ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அவர்களோடு போனவர்கள்ல ಅವರೊಂದಿಗೆ ಹೋದವರಲ್ಲಿ பலர் மரித்தார்கள். ಅನೇಕರು ತೀರಿಗೆ ಸತ್ತರು. பிரயாசப்படாம இருக்காங்க, ಪ್ರಯಾಸ ಪಡದೇ ಇದ್ದಾರಾ? இல்ல ಇಲ್ಲ. திருப்பி போறாங்க. ತಿರ್ಗಾ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. இப்படிதான் ಹೀಗೇನೆ மீனவர்களுடைய வாழ்க்கை. ಮೀನು ಹಿಡಿಯುವವರಕ್ಕೆ ஹalleluya. அதனாலதான் இயேசு போய் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು அவனை முதல்ல கூப்பிட்டார். ಅವನನ್ನು ಮೊದಲು ಕರೆದನು. மத்தேயு இருக்கிறா, ಮತ್ತೇಯು ಇದ್ದಾನೆ, சோ தோமா இருக்கிறா, ತೋಮವಿದ್ದಾನೆ, இன்னும் பல ಶಿಷ್ಯர்கள், ಅನೇಕ ಶಿಷ್ಯರು யோவான் இருக்கிறா, ಯೋಹಾನ್ ಇದ್ದಾರೆ, சோ தம்முடைய சகோதரர்கள் ತಮ್ಮ இருக்கிறாங்க. ಸಹೋದರರಿದ್ದಾರೆ. ஆலயத்துக்கு போனா ಆಲಯಕ್ಕೆ இந்த ಹೋದರೆ வேதத்தையே, ಈ ವೇದವನ್ನು, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಪುಸ್ತಕ நல்லா படிச்சு, ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ, நல்ல போதிக்கிற, ಚೆನ್ನಾಗಿ ಬೋಧಿಸುವ, நல்ல ஞானம் நிறைந்த ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ಚೆನ್ನಾಗಿ ಜ್ಞಾನ ತುಂಬಿದ ಫರಿಸೇಯರು, ವೇದ ಪಂಡಿತರಲ್ಲಿ அவர்களை எல்லாம் விட்டு ಅವರನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು தன் பிராணனை அற்பமாய் எண்ணுகிற, ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಅಲ್ಪವಾಗಿ ಎನ್ನುವಂತ, வாழுகிற வரை ಬದುಕುವ ತನಕ பிரயாசம் வேண்டும். ಪ್ರಯಾಸ ಬೇಕು. அப்படி பிரயாசப்பட்டதான ಆ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಂತಹ பேதுருவನ್ನ கர்த்தர் கண்டுபிடித்தார். ದೇವರು ಕಂಡುಹಿಡಿದನು. அவனை அழைத்தார். ಅವರನ್ನು ಕರೆದನು. அவன் வேலை செய்து ಅವನು கொண்டிருந்தான். ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. படகை, ತನ್ನ ಹಡಗನ್ನು, ತನ್ನ ಬಲೆಯನ್ನು, ತನ್ನ ಕೆಲಸವನ್ನು, அதனால் தனக்கு இருக்கிற பிழப்ப, ತನಗಿರುವಂತಹ ಒಂದು எல்லாவற்றையும் விட்டான். ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟನು. ஒரே ஒரு வார்த்தை, ಯಾಕೆ? ಒಂದೇ ಒಂದು ಮಾತು, மீன் பிடிக்கிறவனாகிய உன்னை, ಮೀನು ಹಿಡಿಯುವವರೆಂದು ನಿನ್ನನ್ನು, என் பின்னே வருவாயானால் ನನ್ನನ್ನು ಹಿಂದೆ ಬರುವನಾದರೆ மனுஷர்களை ನಿನ್ನನ್ನು ಮನುಷ್ಯನ ಹಿಡಿಯುವಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದರು. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். வேத வசனம் சொல்லுகிறது, ವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருடைய பிரமாணம் வந்தபோது, ದೇವರ ವಾಕ್ಯ ಬಂದಾಗ, 10 கட்டளையை கர்த்தர் மோசே கையில கொடுத்து 10 ದಶಾಂಶಗಳನ್ನು ದೇವರ ಕೈ ಕೊಟ್ಟಾಗ கீழே அனுப்புகிறார். ಕೆಳಗೆ ಕಳಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. சீனாய் ಮலையிலிருந்து கீழே ಇರಂಗುகிறார். ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಿಂದ ಕೆಳಗಿಳುತ್ತಿದ್ದಾರೆ. இறங்கி வரும்போது ಕೆಳಗಿಳಿದು ಬರುವಾಗ பெரிய ஆரவாரத்தின் சத்தத்தை ಒಂದು ದೊಡ್ಡ கேட்கிறார். ಆರ್ಭಟವಾದ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இது துதியின் சத்தம் ಇದು அல்ல, ಸ್ತುತಿಯ ಶಬ್ದವಲ್ಲ, ಇದು ಆರಾಧನೆ ಶಬ್ದವಲ್ಲ, தேவனை உயர்த்துகிற ಇದು ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವ ಶಬ್ದವಲ್ಲ. ಇದು ಯಾವ ಶಬ್ದ ಎಂದು ಗಮನಿಸಲಿಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದರು. அவன் கவனித்த போது, ಅವನು ಗಮನಿಸಿದಾಗ, அவர்கள் தேவனுக்கு
ಅವರು ದೇವರಿಗೆ கையெடுக்க வேண்டியவன். ದೇವರಿಗೆ ಕೈ ಎತ್ತಬೇಕಾಗಿದೆ. ஏதோ ஒன்றை உண்டு பண்ணிக்கொண்டு ಯಾವುದೋ ಒಂದು ಉಂಟು ಮಾಡಿಕೊಂಡು அதற்கு முன்பு கையெடுத்ததை ಅದರ ಮುಂದಾಗಿ ಕೈ ಎತ್ತು ಗಮನಿಸಿದರು. அங்கே ಅಲ್ಲಿ மோசேக்கு கோபம் வந்தது. ಮೋಸೆಗೆ ಕೋಪ ಬಂದಿತ್ತು. ஆண்டவருக்கு கோபம் வரல, ದೇವರಿಗೆ ಕೋಪ ಬರಲಿಲ್ಲ. மோசேக்கு கோபம் வந்துச்சு. ಮೋಸೆಗೆ ಕೋಪ ಬಂದಿತ್ತು. கர்த்தர் கொடுத்த கட்டளை தூக்கி அடிச்சான். ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ದಶಾಂಶಗಳನ್ನು ತೆಗೆದು ಹೊಡೆದರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 3000 பேர் செத்தான். 3000 ಜನ ಸತ್ತರು. 2 கல்லு கீழே வந்து விழுந்தது. 2 ಕಲ್ಲು ಕೆಳಗೆ ಬಂದು ಬಿದ್ದಿದ್ದಕ್ಕೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. 3000 பேரை கர்த்தர் அன்று கொன்றார். 3000 ಜನ ದೇವರು ಸಾಯಿಸಿದರು. வார்த்தை கொல்லும், ಮಾತು ಸಾಯಿಸುತ್ತದೆ, ஆவியோ ಆತ್ಮವು உயிர்ப்பிக்கும்னு எழுதப்பட்டிருக்கு. ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬರುತ್ತೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 10 கட்டளை வந்தது. 10 ಕಟ್ಟಳೆ ಬಂದಿತ್ತು. கட்டளை வந்ததுக்கு அப்புறம் தான் ಆ 10 ದಶಾಂಶಗಳು ಬಂದ ನಂತರವೇ எதெல்லாம் பாவம் என்பதையே அது உணர்த்த ஆரம்பிக்கும். ಯಾವುದೆಲ್ಲ ಪಾಪ ಎಂದು ಅದು ತಿಳಿಸಿ. அதுக்கு முன்பு வரை ಅದನ್ನ ಮುಂಚಿತ பாவம் இது, ಪಾಪವಿದು, நீதி எதுன்ற ನೀತಿ பிரிவே இல்ல. ನೀತಿ ಯಾವುದೆಂಬುದು ಒಂದು ವಿಂಗಡಣೆ கட்டளை ಇಲ್ಲ. வந்த போதுதான் ದಶಾಂಶಗಳು ಬಂದಾಗ எதெல்லாம் பாவம் என்பதை ಯಾವುದೆಲ್ಲ ಪಾಪ ಎಂಬುದನ್ನು அடையாளப்படுத்தினது, ಗುರುತುಪಡಿಸಿ பாவத்தை வேறுபடுத்தினது. ಪಾಪವನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ ಸಭೆಯು இதற்கு உட்படாமல் இருக்கணும். ಇದಕ್ಕೆ இந்த ಸೇರಲಾಗಿರಬೇಕು. பாவத்துக்கு நீ உட்படுவாயா, ಈ ಪಾಪಕ್ಕೆ ನೀನು ಸೇರಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ இந்த வார்த்தை நிச்சயம் உன்னை தண்டிக்கும். ಈ ವಾಕ್ಯ ನೀವು ನಿಶ್ಚಯ ನಿಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வார்த்தை கையில் வைத்திருக்கிற ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕರೆದಿಟ್ಟಿರುವಂತ ನಾವು பாக்கியவான்கள், ಭಾಗ್ಯವಂತರು. இந்த வார்த்தையின்படி ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ வாழ்க்கை கட்டமைப்போமானால் ನಮ್ಮ ಜೀವನ ಕಟ್ಟಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ನಮ್ಮೊಳಗಿರುವ ಆತ್ಮವು தினம் நம்மை உயிர்ப்பிக்கிறவர், ದಿನವೂ ನಮ್ಮನ್ನು தினம் ಉಜ್ಜೀವಗೊಳಿಸುತ್ತಾ நம்மை ನಮ್ಮನ್ನು உற்சாகப்படுத்துகிறவர், ಉತ್ಸಾಹಪಡಿಸುವಂತಹ, தினம் நமக்கான பலத்தை கொடுத்து நம்மை நடத்துகிறவருமாய் இருக்கிறார். ನಮಗಾದ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟು ನಡೆಸುವಂತಾಗಿದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த தேவன், ಈ ದೇವರು இந்த பேதுருவை அழைத்து ಈ ಪೇತ್ರನನ್ನು என் ಕರೆದು பின்னே வா, ನನ್ನ ಹಿಂದೆ ಬಾ, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா, ನೀನು ಮನುಷ್ಯನ ಹಿಡಿಯುವವನಾಗಿ, மீன் பிடிக்கிறவன். ಮೀನು ಹಿಡಿಯುವವನು. ஒரு சில நாள்ல ಒಂದು ಕೆಲವು ದಿನಗಳಲ್ಲಿ சமீபத்துல நமக்கு நண்பர்கள் உண்டு. ಸಮೀಪದಲ್ಲಿ ನಮಗೆ ಸ್ನೇಹಿತರುಂಟು. So, அந்த மனிதர்கள் ಆ ಮನುಷ್ಯರು ஃபிஷர்மேன்கள். ಅವರು ಮೀನು ಹಿಡಿಯುವವರು. So, அதுல ஒரு பிரதர் மெசேஜ் பண்ணிருக்காரு. ಅದೊಂದು ಒಂದು ಬ್ರದರ್ ನಮಗೆ ಮೆಸೇಜ್ ஒரு ಮಾಡಿದ್ರು. ஃபிஷர்மேன் ಒಂದು ಮೀನು ಹಿಡಿಯುವವರು அவர் ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்னையும் ಒಂದು ವಿಡಿಯೋ ಕ್ಲಿಪ್ಪಿಂಗ್ ಅನ್ನ அனுப்புனார். ಕಳಿಸಿದರು. ஒரு சின்ன சங்கு. ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಶಂಖ. சங்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ಆ ಶಂಖನ ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದ್ದೀರಾ? ಎಲ್ಲಿ ಗಮನ ಇಡಿ, ಅವ್ರು ಕೂತ್ಕೊಳ್ತಾರೆ. ಚಿಕ್ಕ சங்கு, ಅದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಶಂಖ. நிறைய பிடிச்சாங்க. ತುಂಬಾ ಹಿಡಿದರು. வளைய எடுக்கிறான், ಬಲೆಯಲ್ಲಿ ಎಳಿತಿದ್ದಾರೆ. அதுல நிறைய வந்தது. ಅದ್ರಲ್ಲಿ ತುಂಬಾ ಬಂದಿತ್ತು. நிறைய குப்பை, கல்லு, ಅದ್ರಲ್ಲಿ ಕಸ, ಕಲ್ಲು, மீனு, சங்கு, ಶಂಖ எல்லாம் வந்துட்டே இருந்தது. ಎಲ್ಲವೂ ಬರುತ್ತಲೇ ಇದೆ. இன்னும் நிறைய இருக்கு வலை. ಇನ್ನು ತುಂಬಾ ಇದೆ ಬಲೆ. இன்னும் அவங்க இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வலை இழுக்கணும். ಇನ್ನು 1 ಗಂಟೆ ಕಾಲ ಅದು ಬಲೆ ಒಳಕ್ಕೆ ಎಳ್ಕೋಬೇಕು. அவ்வளவு வலை விட்டுருக்காங்க. ಅಷ್ಟು ಬಲೆಯನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬಿಟ್ಟು ஏறக்குறைய 1 வாரம் கழிச்சு வந்து எடுக்கிறாங்க. ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 1 ವಾರ ಬಿಟ್ಟು ಬಂದು ತೆಗೀತಿದ್ದಾರೆ. அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சங்கு ஒண்ணு வந்து ಅವರು ತೆಗಿತಲೇ ಇರಬೇಕು ಒಂದು ಶಂಖ ಒಂದು ಬಂದಿತ್ತು. அத பார்த்தோன்னே ಅದನ್ನ ನೋಡಿದ ತಕ್ಷಣ அந்த போட்ல இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷத்துல குதிக்கிறான். ಆ ಹಡಗಿನಲ್ಲಿದ್ದರೆಲ್ಲರೂ ಸಂತೋಷದಲ್ಲಿ ಜಿಗಿತಿದ್ದಾರೆ. ஒரு சங்கு, ಒಂದೇ ಒಂದು ಶಂಖ சமுத்திரத்துல இருந்து வந்துச்சு. ಸಮುದ್ರದಿಂದ ಬಂದಿತ್ತು. ಒಂದೇ ಒಂದು. அந்த தம்பி சொல்றான், ಆ ಹುಡುಗ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನಾನು 7 ವಯಸ್ಸುல ಇருந்து 7 ವಯಸ್ಸಿನಿಂದ இந்த கடலுக்கு போய் வந்துகிட்டு இருக்கேன். ಈ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹೋಗಿ ಬರುತ್ತಿದ್ದೇನೆ. 7 ವಯಸ್ಸುல ಇருந்து ಮೀನ್ பிடிக்கிறேன். 7 ವಯಸ್ಸಿನಿಂದ ಮೀನು ಹಿಡಿತಿದ್ದೇನೆ. ಇವಾಗ 33 ವಯಸ್ಸಾகுது. 33 ವರ್ಷವಾಯಿತು. இன்னைக்கு தான் ಇವತ್ತೇ முதல் முறை எனக்கு கடல்ல அதிர்ஷ்டம். ನನಗೆ ಮೊದಲ ಬಾರಿ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಅದೃಷ್ಟ. ஹல்லேலூயா. அந்த ஒரு சங்கனுடைய வேல்யூ 6 lakhs. ಆ ಒಂದು ಶಂಖದ ಬೆಲೆ 6 ಲಕ್ಷ அவனுக்கு கொடுத்தது. ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದು. இப்ப இத்தனை நாள் ಇಷ್ಟು ದಿನ எதையோ பிடிச்சு எதையோ வாழ்ந்துகிட்டு, ಯಾವುದನ್ನೋ ಹಿಡಿದು ಯಾವುದನ್ನೋ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದರು. ஹல்லேலூயா. அவர்களுடைய ಅವರ வருமானத்திற்கு நிச்சயம் இல்லை. ಅವರ ಒಂದು ಸಂಬಳಕ್ಕೆ ಒಂದು சில நேரங்கள்ல ஏமாற்றம், ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ சில நேரங்கள்ல ஒன்றும் இல்லை, ಕೆಲವು ಸಮಯ ಏನೂ ಇಲ್ಲ, சில நேரங்கள்ல ஏதோ கிடைக்கும், ಕೆಲವು ಸಮಯ ಏನೋ ಸಿಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற ಇಂಥ ಜೀವನ ಜೀವಿಸುವಂತ இந்த மீனவனை, ಈ ಮೀನು ஆசாரியனை அல்ல, ಒಂದು ಯಾಜಕನಲ್ಲ, இப்படி வாழ்க்கை வாழுகிற, ಹೀಗೆ ಜೀವನ ಜೀವಿಸುತ್ತಿರುವಂತ, நம்பிக்கையற்ற வாழ்க்கையில் இருக்கிற, ನಂಬಿಕೆಯಿಲ್ಲದ ಜೀವನದಲ್ಲಿರುವಂತ பேதுருவுக்கு கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை, ಪೇತ್ರನಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದ ಮೊದಲನೇ ಮಾತು, நீ என்ன ஃபாலோ பண்ணுவனா, ನೀನು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದಾದರೆ, பின்னே வருவனா, ನೀನು ನನ್ನಿಂದ ಬರುವುದಾದರೆ நிச்சயம்
ನಿಶ್ಚಯವಾಗಿ மீன் பிடிக்கிறவனாகிய உன்னை ಮೀನು ಹಿಡಿಯುವವರಂತ ನಿನ್ನನ್ನ இந்த மனுஷர்களை பிடிக்கிறவனாய் நான் மாற்றுவேன். ಮನುಷ್ಯನು ಹಿಡಿಯುವನಾಗಿ நான் ಬದಲಾಯಿಸುತ್ತೇನೆ. முன்பு சொன்னேன், ನಾನು ಮುಂಚೆ ಹೇಳಿದ್ದು கட்டளை வந்தது. ಆ ದಶಾಂಶ ಬಂತು. எத்தனை பேர் செத்தாங்க? ಎಷ್ಟು ಜನ ಸತ್ತರು? 3000 பேர் 3000 ಜನ மரித்து போனார்கள். ಸತ್ತರು. இதே பேதுரு ಇದೇ ಪೇತ್ರನು அப்போஸ்தல நடவடிக்கைகளில் ಅಪೊಸ್ತಲನ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ எழும்பி நின்று ಎದ್ದು ನಿಂತು நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன், ನೀವು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪ್ರಸಂಗಿಸುತ್ತಿದ್ದೇನೆ, நீங்கள் கொன்ற இயேசுவை ನೀವು ಸಾಯಿಸಿದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು எங்கள் பிதாவாம் தெய்வம் ನಮ್ಮ ಪಿತಾವಾದಂತ ದೇವರು அவர் எழுப்பினார், ಅವರು ಎಬ್ಬಿಸಿದರು, அதற்கு சாட்சி நானே ಅದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ ನಾನೇ ಎಂದು இந்த பேதுரு பிரசங்கித்த போது ಆ ಪೇತ್ರನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ மீன் பிடிக்கிற பேதுரு ಆ ಮೀನಿಡುವಂತ ಪೇತ್ರನು எந்த அறிவும் தெளிவும் இல்லாதவன், ಯಾವ ಬುದ್ಧಿಯು ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವವನು, இயேசுவோடு 3 வருடம் இருந்ததுனால, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು 3.5 ವರ್ಷ இயேசுவோடு நெருக்கம் கொண்டதுனால ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಐಕ್ಯತೆ ಹೊಂದಿದ್ದಾಗಿ அவனுக்கு தெளிவு வந்தது, ಆತನಿಗೆ ತಿಳುವಳಿಕೆ நல்ல ಬಂದಿತು, ஞானம் வந்தது, ಒಳ್ಳೆ ಜ್ಞಾನ ಬಂದಿತ್ತು, நல்ல வேதாரிவு ಒಳ್ಳೆ வந்தது. ವೇದದ ಜ್ಞಾನ ಬಂದಿತ್ತು. அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நீங்கள் ಅಪೊಸ್ತಲರ வாசிப்பீர்களானால் ಕೃತ್ಯಗಳನ್ನ ಓದುವುದಾದರೆ எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று ಎಲ್ಲರೂ எழுதப்பட்டிருக்கிறது. ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ಓದುತ್ತೇವೆ. எதற்கு? ಯಾವುದಕ್ಕೆ? அற்புதம் நடந்ததனால் அல்ல, ಅದ್ಭುತ ನಡೆದಿದ್ದಾಗಲ್ಲ, மரித்தவன் எழும்பினதனால் அல்ல, ಸತ್ತವನು ಎದ್ದಿದ್ದಾಗಲ್ಲ, நடந்ததனால் அல்ல, ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆದಲ್ಲ, பேதுருவுடைய பிரசங்கத்துக்கு ಪೇತ್ರನ ಪ್ರಸಂಗದಿಂದ அவ்வளவு அதிகாரத்தோடு ಅಷ್ಟು ಅಧಿಕಾರದಿಂದ இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ சொல்லி ಉಚಿತವಾಗಿ ಎದ್ದು அதற்கு ಬಂದನು. நானும் ಅದಕ್ಕೆ ನಾನು என்னோடு நிற்கிற சீஷர்களும் ನನ್ನೊಂದಿಗೆ ನಿಂತಿರುವ நாங்கள் ಶಿಷ್ಯರು ಸಾಕ್ಷಿಗಳು ಎಂದು ನಾವು சொன்னார். ಸಾಕ್ಷಿಗಳು ಅಂತ ಹೇಳಿದರು. அல்லேலூயா. ஹalleluya. அதை கேட்டபோது ಅದನ್ನು ಕೇಳಿದಾಗ ஆசாரியர்களில் இருந்து ಯಾಜಕರಿಂದ வேதபாரகரில் இருந்து ವೇದ ಪಂಡಿತರಿಂದ எல்லா மனிதனும் ಎಲ್ಲಾ ஆச்சரியப்படுகிறார். ಮನುಷ್ಯರು ಆಶ್ಚರ್ಯಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. இந்த ஞானம் இவர்களுக்கு ಈ எங்கிருந்து ಜ್ಞಾನವು வந்தது? ಎಲ್ಲಿಂದ ಅವರಿಗೆ ಬಂದಿತು? அல்லேலூயா. ಹalleluya. அவன் வேலை என்ன? ಅವನ ಕೆಲಸವೇನು? இப்ப என்ன வேலைக்கு வந்திருக்கிறான்? ಇವಾಗ ಯಾವ ಕೆಲಸಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ? என்ன மாதிரி பேசிட்டு நிக்கிறான். ನಮ್ಮ ಹಾಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹalleluya. அவருடைய முதல் பிரசங்க ಅವರ ಮೊದಲನೇ ಪ್ರಸಂಗ எத்தனை ஆயிரம் பேரை கொண்டு வந்து? ಎಷ್ಟು ಸಾವಿರ ಜನರನ್ನು ತಂದಿತ್ತು? 5000 பேரா 3000 பேரா? 5000 ಜನ 3000 ಜನರ? தெளிவா இருக்கிறீங்க. ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಇದ್ದೀರಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அல்லேலூயா. ಹalleluya. கட்டளை வந்தபோது ಕಟ್ಟಲೆ ದಶಾಂಶ ಬಂದಾಗ எத்தனை பேரை கொண்டுச்சு? ಎಷ್ಟು ಜನರನ್ನು ಸಾಯಿಸಿತ್ತು? 3000 பேர். 3000 ಜನರನ್ನು ಸಾಯಿಸಿತ್ತು. ஆவியானவர் இறங்கினா ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ಹಿಡಿದು ஒரு மனிதன் ಒಂದು ಮನುಷ್ಯನು இந்த உலக பிரகாரமா எந்த அறிவும் எந்த படிப்பும் ಈ ಲೋಕದ ಪ್ರಕಾರ ಯಾವ ಒಂದು ಬುದ್ಧಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವು எந்த தகுதியும் ಯಾವ இல்லாத ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವವನು ஒரே பிரசங்கத்துல ಒಂದೇ ಪ್ರಸಂಗದಿಂದ அந்த 3000 பேரை கர்த்தருக்குள் ಆ கொண்டு வந்தார். 3000 ಜನರ ದೇವರಲ್ಲಿ ತಂದುಕೊಂಡರು. Hallelujah. ಹalleluya. இந்த பேதுருவுக்குள் இந்த மாற்றத்தை ಈ ஏற்படுத்தினவர் ಪೇತ್ರನಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಏರ್ಪಡಿಸಿದಂತ ஏன் உன்னில் இன்னும் மாற்றங்கள் ஏற்படாமல்? ಯಾಕೆ ಇನ್ನು ನಿನ್ನಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ஏன் ಬರಲಿಲ್ಲ? தெய்வம் இன்னும் மாற்றத்தை உனக்குள் செய்யல? ಯಾಕೆ ದೇವರು ಇನ್ನು ಬದಲಾವಣೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಮಾಡಲಿಲ್ಲ? ಒಂದು தெய்வம் ದೇವರು செய்ய முடியாமல் இல்ல, ಮಾಡೋದಕ್ಕಾಗದೇವಲ್ಲ, அவர் செய்கிறார். ಅವರು ಮಾಡುತ್ತಾ நாம் என்ன பண்றது இல்ல. ನಾವೇನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. கொஞ்ச நேரம் அவர் முன்ன போறது, ಸ್ವಲ್ಪ ಇಂಥವ್ರಿಂದ ಹೋಗುವುದು, அப்புறம் நேரா போய் வலையை கட்டிக்கிட்டு இருக்கு. ತಿರ್ಗಾ ಹಿಂದೆ ಹೋಗಿ ಬಲೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಿರುವುದು. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ மீன் பிடிக்கலன்னா ಮೀನು ಹಿಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರೆ சோத்துக்கு என்ன பண்றது? ಊಟಕ್ಕೆ ಏನು ಮಾಡುವುದು? பேதுரு குடும்பம் இல்லாம இல்ல, ಪೇತ್ರಕ್ಕೆ ಕುಟುಂಬವಿಲ್ಲ ಅಂತ ಇಲ್ಲ, குடும்பம் இருந்தது, ಕುಟುಂಬವಿತ್ತು, பிள்ளைகள் இருந்தாங்க. ಮಕ್ಕಳಿದ್ದರು. எதை பத்தியும் கவலைப்படல, ಯಾವುದರ ಬಗ್ಗೆನೂ ಚಿಂತೆ ಪಡಲಿಲ್ಲ, எதை குறித்தும் அவன் சிந்திக்கல. ಅದರ ಬಗ್ಗೆ ಅವನು ಆಲೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அவர் அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார். ಅವರು ಕರೆದಂತ ಕರೆಗೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದರು. அல்லேலூயா. ஹalleluya. இந்த காலவோளை ಈ ಬೆಳಗಿನ இந்த ಸಮಯ நவம்பர் மாதத்துல ನವೆಂಬರ್ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ கர்த்தர் உன்னை பார்த்தாதான் கேட்க, ದೇವರು ನೋಡೋದನ್ನ ಕೇಳಿದ எதை குறித்து நீ சிந்தை கொள்ளுகிறாய்? ಯಾವ್ದ್ರ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ನೀನು ಆಲೋಚನೆ ಮಾಡುತ್ತೀಯ? தேவனா, ದೇವರ அவர் அருளின வேதமா, ಅವರು ಕೊಟ್ಟಂತ ವೇದವಾ? இல்ல ಇಲ್ಲ, இந்த உலகமும் குடும்பமும் ಈ ಲೋಕವು ಕುಟುಂಬವು உலகத்தின் ಈ வாழ்க்கையும் ಲೋಕದ ಜೀವನವು அதை ஒருத்தன் உதறி தள்ளிட்டு ಅದನ್ನೊಬ್ಬರನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟು குடும்பத்தை விட்டு ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟು பிள்ளைகளை விட்டு ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಟ್ಟು எல்லாத்தையும் விட்டு ಎಲ್ಲಾತನ್ನು ಬಿಟ್ಟು அவர் பின்னே நடந்தா ಅವರ ಹಿಂದೆ ನಡೆದರೆ கனத்துக்குரியவன் என்பதை கர்த்தர் அடையாளம். ಘನತೆಗೆ ಉಳ್ಳವನೆಂದು ದೇವರದು ಹalleluya. ಬಿದುರುಕல்ல ಈ ಬಿದುರುಕಲ್ನಲ್ಲಿ பேதுருன்னா ಯಾರನ್ನೇ ಈ தெரியாது. ಪೇತ್ರ ಅಂದ್ರೆ ಯಾರಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. கர்த்தர் நமக்கு அந்த மனிதனை சாட்சியாய் வைத்தார். ನಮಗೆ ಆ ಮನುಷ್ಯನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ சபையினுடைய மூத்த அப்போஸ்தலனாய் பரலோகம் அவனை நியமித்தது. ಸಭೆಯ ಒಂದು ದೊಡ್ಡ ಅಪೊಸ್ತಲನಾಗಿ ದೇವರ முதல்ல ಸಭೆಯಲ್ಲಿ அழைக்கப்பட்ட மனிதன்
மனிதன், ಮೊದಲು அவன் ಕರೆಯಲ್ಪಟ್ಟ மனிதன் என்பதை ಅವನು ಮನುಷ್ಯನೆಂಬುದನ್ನ எல்லா அவனுடைய வாழ்க்கையின் நடைமுறையிலே வேதமே அடையாளப்படுத்துகிறது. ಆತನ ಜೀವನದ ನಡವಳಿಕೆಯಲ್ಲಿ ವೇದವೇ ಗುರಿ ತೋರಿಸಿದೆ. பின்வாங்கி போனான், ಹಿಂದೆ ಹೋದನು, இயேசுவை விட்டு போனான். ಯೇಸುವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விட்டு போனவன் ಬಿಟ್ಟು ಹೋದವನು இந்த உலகத்தையே நாடி ஓடவில்லை, ಈ ಲೋಕವನ್ನೇ ನಂಬಿ ಓಡಲಿಲ್ಲ. மீன் பிடிக்க போனான், ತಿರುಗಾ ಮೀನು ಹಿಡಿಯಕ್ಕೆ ಹೋದನು. பிடிப்பதை தன் வேலை என்று ஓடவில்லை, ಮೀನು ಹಿಡಿದು ತನ್ನ ಕೆಲಸವೆಂದು ಓಡಲಿಲ್ಲ. திருப்பி ಪುನಃ உணர்ந்த போது ತಿಳಿದುಕೊಂಡಾಗ தனக்கு ஒரு அழைப்பு இருந்தது. ತನಗೊಂದು ಕರೆ ಇತ್ತು. இயேசுவின் பின்னே நடந்து கொண்டிருந்தவன், ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ನಡೆಯುತ್ತಿದ್ದವನು, இயேசுவின் வார்த்தையை கேட்டவன், ನಾನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದವನು, யார் என்பதை நான் அறிந்தவன், ಯೇಸು ಯಾರೆಂಬುದನ್ನು ತಿಳಿದಿದ್ದವನು, அவனே உணர்ந்து ಅವನೇ ತಿಳಿದುಕೊಂಡು திரும்ப ஆண்டவரிடத்தில் வந்து நின்றான். ಪುನಃ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದು ನಿಂತು அவன் மனம் கசந்து அழுதான் என்றும் வேதம் ಆತನು அடையாளப்படுத்துகிறது. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ದುಃಖಪಟ್ಟು ಆತನಂತೂ ವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதலால் ಆದರಿಂದಾಗಿ காலவோளை ಈ ಬೆಳಗಿನ கர்த்தருடைய ಸಮಯ பந்திக்கு வந்திருக்கிறதான தேவஜனம், ದೇವರ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಬಂದಿರುವ ದೇವಜನರೇ, யாரை பின்பற்றுகிறாய்? ನಿನಗೆ ಯಾರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೀಯ? உன்னை அழைத்தவரை பின்பற்றுகிறாயா? ನಿನ್ನ ಕರೆದವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೀಯ? இல்ல உன் காரியத்தை பின்பற்றுகிறாய்? ಕಾರ್ಯವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೀಯ? காரியம் ஒரு யூஸ்லெஸ் ஆனது, ನಿನ್ನ ಕಾರ್ಯ ಒಂದು ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬಾರದು. ಫೋಕಸ್ பண்ணாத, ನೀನು ಅದನ್ನೇ ಫೋಕಸ್ ಮಾಡು, ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡು. கர்த்தர் அதை மாற்றுவார். ದೇವರನ್ನು ಬಲಾಯಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் நிச்சயம் உன்னை கனப்படுத்தி அடையாளப்படுத்துவார். ದೇವರು ನಿಶ್ಚಯ ನಿನ್ನ ಗಣಪಡಿಸಿ கர்த்தர் உன்னை ಗುರುತು கனப்படுத்துவாரானால் ದೇವರನ್ನು ಗಣಪಡಿಸುವುದಾದರೆ நிச்சயம் இந்த பூமியிலே நீ ஒரு அடையாளமான சாட்சியாய் இருப்பாய். ನಿಶ್ಚಯ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಒಂದು ಗುರುತಾದ ಸಾಕ್ಷಿ, அநேகருடைய ரட்சிப்புக்கான பாத்திரமாய் நீ இருப்பாய். ಅನೇಕ ರಕ್ಷಣೆಗೆ ಪಾತ್ರರಾಗಿ ನೀನು ಇರುತ್ತೀ. நீ ஒரு கர்த்தருடைய மனுஷன், ನೀನು ದೇವರ ಮನುಷ್ಯನು, தேவனுடைய குடும்பம், ನೀನು ದೇವರ ಕುಟುಂಬ, தேவனுடைய மனுஷி என்பதை ದೇವರ ಮನುಷ್ಯ அடையாளப்படுத்த ಎಂಬುದನ್ನು ಗುರುತು முடியும் ತೋರಿಸುತ್ತಾರೆ. எப்பொழுது ಯಾವಾಗ? நீ அவரை பின்பற்றும் போது. ನೀನು ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಾಗ, இந்த உலக காரியத்தை விட்டுதான் நீ அவரை ಈ பின்பற்ற ಲೋಕದ வேண்டும். ಕಾರ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟೇ ನೀನು ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. அதையும் இதையும் ஒன்றாக்க முடியாது. ಅದನ್ನು ಇದನ್ನು ಒಂದು ಮಾಡಿದಕ್ಕೆ நமக்கு ಆಗುವುದಿಲ್ಲ. குடும்பம் இருக்கட்டும், ನಮಗೆ ಕುಟುಂಬ பிள்ளைகள் இருக்கட்டும், ಎಲ್ಲವೂ ಇರಲಿ, ஏழை இருக்கட்டும், ಕೆಲಸವಿರಲಿ, ஆனா உண்மையாய் அவரிடத்திலே அமரு. ನಿಜವಾಗಿ ಅವರ ಸಮೂಹದಲ್ಲಿ நீ ಕುಳಿತುಕೋ. ஜெபிக்கிற நேரத்திலே இருதயத்தை உண்மையாய் ನೀನು ಒಪ್ಪುಕೊಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋ ಸಮಯ ಹೃದಯ ನೀನು ನಿಶ್ಚಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. ವೇದವಾಕ್ಯ ಓದುವಾಗ இருதயத்தை ஒருமுகப்படுத்தி வாசி. ಹೃದಯವನ್ನು ಒಮ್ಮರ್ಸಿ அவருக்கு கொடுக்கிற நேரத்தை உண்மையாய் செயல்படுத்து. ಅವರಿಗೆ ಕೊಡುವ ಸಮಯ ನಿಜವಾಗಿ உன்னிலே மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவார். ನಿನ್ನಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಏರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படியா, ಮತ್ತೊಬ್ಬರು ಆಶ್ಚರ್ಯಪಡುವಂತೆ, மற்றவர்கள் கண்டு பிரமிக்கத்தக்கதாக ಭ್ರಮೆಗೊಳ್ಳುವಂತೆ காரியத்தை செய்ய ಕಾರ್ಯವನ್ನು அவர் வல்லவராய் இருக்கிறார். ಅವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು பேதுருக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். ಪೇತ್ರನಿಗೆ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடைசியாவும் அதிகாரம் கொடுத்தார், ಕೊನೆಯದಾಗ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟರು, முன்பும் அதிகாரம் கொடுத்தார். ಮುಂದಿನ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟರು. ஆனா ಆದರೆ முன்பு செய்த ಮುಂದೆ ಮಾಡಿದ ஊழியம், ಸೇವೆಯು, போய் ஊழியத்தை நிறைவேற்றுவான், ಸೇವೆ ನೆರವೇರಿಸುವವರು திரும்பி தன்னை அனுப்புறத்தில் வந்து நிற்பான். ಪುನಃ ಕಳಿಸಿದವರ ಬಳಿ ಬಂದು ನಿಂತುಕೊಂಡು, ஆண்டவரே, ದೇವರೇ, நாமத்தினால ನಿಮ್ಮ ನಾಮದಿಂದ இப்படியெல்லாம் நான் ஊழியம் செய்தேன், ಹೀಗೆಲ್ಲ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದೇನೆ, இப்படியெல்லாம் நான் ஜெபித்தேன், ಹೀಗೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ, இப்படியெல்லாம் நான் காரியத்தை நடத்தினேன் ಹೀಗೆಲ್ಲ ನಾನು ಕಾರ್ಯ ನಡೆಸಿದ್ದೇನೆ என்று ಎಂದು ஆண்டவரிடத்திலே ದೇವರ ಬಳಿಲಿ அவனுடைய ஊழியத்தை குறித்ததான ரிப்போர்ட்ஸ் ಆ ಸೇವೆ ಬಗ್ಗೆ ಕೊಡ್ತಾ ರಿಪೋರ್ಟ್ಸ್ ನ ಕೊಡ್ತಿದ್ದ. அவன் கர்த்தர்ட்ட சொல்லிட்டு இருந்தான். ಅವನ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದ. இப்ப கடைசியாய் ಇವಾಗ ಕೊನೆಯದಾಗಿ அவர் உயிர்த்தெழுந்து ಅವರು ಪುನರುತ್ಥಾನ ಗೆದ್ದು ಬಂದು பேதுருக்கு அதிகாரத்தை கொடுத்து, ಪೇತ್ರನಿಗೆ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟು, நீ போய் சகல ஜாதியும் சீசராக்குன்னு கட்டளை கொடு. ಸಕಲ ಜಾತಿಯನ್ನು ಶಿಷ್ಯಂದನಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ. இந்த பேதுரு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே போயிட்டாரு மேல. ಪೇತ್ರ ನೋಡ್ತಿರುವಾಗಲೇ ಮೇಲೆ ತೋದರು. இப்போ ಇವಾಗ யாரு கிட்ட அவன் ரிப்போர்ட் கொடுப்பார்? ಯಾರ ಬಳಿಲಿ ಆತನ ರಿಪೋರ್ಟ್ ಕೊಡಬೇಕು? யோசிங்க, ಆಲೋಚನೆ ಮಾಡಿರಿ. இயேசு இருந்தார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿದ್ದರು, கேப்பார் அவரு. ಕೇಳುವವರು, காலைல போனிய, ಬೆಳಗ್ಗೆ ಹೋದಲ್ಲ, உன்னை அனுப்புனேன்னு, ಕಳಿಸಿದ್ನಲ್ಲ, நீ என்ன பண்ணிட்டு வந்தேன்னு ಏನನ್ನು கேப்பாரு. ಮಾಡಿ ಬಂದ ಕೇಳುವರು. இப்பதான் அவர் போயிட்டாரு, ಇವಾಗ ಅವರು ಹೋಗ್ಬಿಟ್ರಲ್ವಾ? கேட்க யார் இருக்கிறா? ಕೇಳೋದಕ್ಕೆ ಯಾರಿದ್ದಾರೆ? பேதுரு படுத்து தூங்கிட்டு இருந்தானா? ಪೇತ್ರನ ಮಲಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರಾ? ஹல்லேலூயா. அப்போ ಆಗ இந்த கடந்த வாரங்களிலே ಈ ಕಳೆದ ವಾರಗಳಲ್ಲಿ எத்தனை நாள் நீ ஜெபித்த? ಎಷ್ಟು ದಿನ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಿ? எத்தனை நாள் வேலை செஞ்ச? ಎಷ್ಟು ದಿನ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೀರಾ? தினம் கல்சா பண்ணவங்கெல்லாம் கைத்து. எத்தனை நாள் வேலை செஞ்சவங்கெல்லாம் கரங்களை உயர்த்துங்க. தினம் தினம் வேலை, ದಿನ ದಿನ ಕೆಲಸ. கையத்தே. வேலையே செய்யலன்னு கையை கீழே வச்சிருந்தான்னா அவள் தான். ಕೆಲಸನೇ ಮಾಡ್ತಿಲ್ಲ ಅಂತ ಕೈನ ಕೆಳಗಿಟ್ಕೊಂಡಿದ್ರೆ ಅಷ್ಟೇನೆ. வேலைக்கு போனீங்களா? ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ್ರಾ? கை வேலை செஞ்சிச்சா? ಕೈ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿತ್ತಾ? சம்பாரிச்சியா இல்லையா? ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ರ ಇಲ್ಲವಾ? ಹೌದಾ ಅಲ್ಲವಾ? ಆಮವಾ ಇಲ್ಲಿಯಾ? எத்தனை நாள் ஜெபம் பண்ண? ಎಷ್ಟು ದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಿ? கைத்து. நீ காலைல ஜெபம் பண்ண ஆளு,
ಬೆಳಗ್ಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, ಸಭೆಗೆ ಬರ್ಬೇಕಂತ ಪ್ರಾರ್ಥನೆ பாஸ்டர் கேப்பாருன்னு இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணிட்டு வந்த. ಪಾಸ್ಟರ್ ಕೇಳ್ತಾರಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ நேத்து ஜெபம் பண்ணாலே, ನಿನ್ನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರೋರು. ஃப்ரைடே, ಶುಕ್ರವಾರ, ಥರ್ಸ್ಡೇ, ಗುರುವಾರ, வெனஸ்டே, ಬುಧವಾರ. வெனஸ்டே நித்திர பண்ணவ கை தூக்குறா பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. மகிமே மகிமை நம் இயேசுவிகே, மகிமே மகிமை நம் இயேசுவிகே, மகிமே மகிமை நம் இயேசுவிகே, மகிமே மகிமை நம் இயேசுவிகே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ಸ್ತೋತ್ರವೆಂದು, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ಸ್ತೋತ್ರವೆಂದು. சோத்திரம். ஏன்னா அங்க வெடி வச்சாங்கல்ல, ಅಲ್ಲಿ ಪಟಾಕಿ ಇಟ್ರಲ್ಲ, நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது, ನಮಗೆ அதுக்காக. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. அப்போ ಆಗ வேலையை கரெக்டா செய்கிறோம், ಕೆಲಸವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆனா ஜெபம் பண்றதுக்கு ಆದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ரொம்ப யோசிக்கிறோம். ತುಂಬಾ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. கை பாதி மேலையும் கீழையுமா, ಕೈ ಮೇಲೆ ಅರ್ಧ ಕೆಳಗೆ ಮೇಲೆ. அது என்ன பண்ணுது? ಅದೇನ್ ಮಾಡ್ತಿದೆ? ஆட்டம் போடும் போதே தெரியுது, ಆಟ ಆಡುವಾಗಲೇ நீ ಗೊತ್ತಾಗುತ್ತಿದೆ ஒழுங்கா ஜெபம் பண்ணலன்னு. ನೀನು ಸರಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. வேலை ஸ்தலத்துல ಕೆಲಸ வேலை நேரத்திலே நாம் வேலை செய்வது போல, ಕೆಲಸ ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವ ಹಾಗೆ ஜெபிக்கிற நேரத்துல, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ அவர் ಸಮಯದಲ್ಲಿ, சமூகத்துல காத்திருக்கிற ಅವರ நேரத்துல ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ நீ ಕಾದಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ உண்மையாய் செயல்படுவாயா, ನಿಜವಾಗಿ ನೀನು ಕಾರ್ಯ ಮಾಡುವುದಾದರೆ உன்னை அவர் நிச்சயமாய் வேல்யூவானவனாய் அடையாளப்படுத்துவார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅವರು ನಿನ್ನ ಘನತೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಗುರುತು ತೋರಿಸುತ್ತಾರೆ. ஏதோ ஒன்றுக்காக ಯಾವುದೋ நீ ಒಂದಕ್ಕೋಸ್ಕರ செயல்படுவாயானா ನೀನು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಾದರೆ வேத ஞானமும் வராது, ವೇದ ಜ್ಞಾನವೂ ಬರುವುದಿಲ್ಲ, கர்த்தருக்கானவனாயும் இருக்க ನೀನು முடியாது. ದೇವರಿಗಾಗಿರುವುದಕ್ಕೆ இப்படி ಸಾಧ್ಯ. அந்த உதவாத மனிதனை, ಹೀಗೆ ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬಾರದ ಮನುಷ್ಯನು, பிரயாசப்பட்ட மனிதனை, ಪ್ರಯಾಸಪಟ್ಟಂತ படிப்பில்லாத ಮನಿದனை, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲದ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ கடலோடு ಸಮುದ್ರದೊಂದಿಗೂ ಮೀನೊಂದಿಗೂ மீன் நாற்றங்களோடு ಮೀನು ವಾಸನೆಯೊಂದಿಗೂ வாழ்ந்த மனிதனை ಜೀವಿಸಿದ ಮನುಷ್ಯನನ್ನ ஜனங்களின் நடுவே நிறுத்தி ಜನರ ನಡುವೆ ನಿಲ್ಲಿಸಿ 3000 பேரை கர்த்தர் தன் பக்கமாய் திருப்பிக் கொண்டிருக்க 3000 ಜನ ತನ್ನ ಕಡೆ ತಿರುಗಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. இவ்வளவு கனமான மனுஷனாக ಇಷ್ಟು ಘನತೆ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯನಾಗಿ கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ದೇವರನ್ನು இப்ப ಉಪಯೋಗಿಸಿದ್ದಾರೆ. அவன் கண்களுக்கு முன்பே அவர் வானத்திற்கு ಇವಾಗ ಅವರ ಕಣ್ಗಳ ಮುಂದಾಗಿ ಆಕಾಶಕ್ಕೆ ಹತ್ತಿ ಹೋದರು. இப்ப ஊழியத்தை நிறைவேற்றுன்னு சொன்னார். ಇವಾಗ ಸೇವೆ ನೆರವೇರಿಸುತ್ತೆ. யாருக்கு அவன் ரிப்போர்ட் கொடுக்க? ಯಾರಿಗೆ ಅವನು ರಿಪೋರ್ಟ್ ಕೊಡಬೇಕು சொல்லு. ಹೇಳಿರಿ. யோமனானா இல்லையா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದನ್ನ ಇಲ್ವಾ? ஆலயத்திற்கு வந்தான், ಆಲಯಕ್ಕೆ ಬಂದನು. அவன் வழக்கமா ஆலயத்திற்கு வருகிறான், ಅವನು ಸಹಜವಾಗಿ ಆಲಯಕ್ಕೆ ಬರುವುದು. அதுபோல ஆலயத்திற்கு வந்தான். ಹಾಗೆ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದನು. அங்க ஒரு நொண்டி வாசல்ல உட்கார்ந்து, ಅಲ್ಲೊಂದು ಕುಂಟನು ವಾಸನಲ್ಲಿ ಬಾಗಿಲಿನಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. அந்த நொண்டி பேதுருகிட்ட, ಆ ಕುಂಟನು ಪೇತ್ರನು, ஐயா பேதுருவே, ಅಯ್ಯ ಪೇತ್ರನೇ, ஏதாவது பிச்சை போட, ನನಗೇನಾದ್ರೂ ಭಿಕ್ಷೆ ಹಾಕಿರಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. பேதுருகிட்ட காசு இல்ல, ಪೇತ್ರನ ಬಳಿ ಹಣವಿಲ್ಲ. இயேசு மாத்திரம் தான் இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರವಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. சாப்பிட்டாரா இல்லையா? ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ಇಲ್ವಾ? அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்தீங்கன்னா, ಅಪೊಸ್ತಲನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಓದಿದರೆ கொர்நேலியு வீட்டில இருந்து ಕೊರ್ನೆಲಿಯು ಮನೆಯಿಂದ 2 வேலைக்காரனை பேதுரு வீட்டுக்கு அனுப்புறான். 2 ಕೆಲಸಗಾರನ ಪೇತ್ರ ಮನೆ ಕಳಿಸುತ್ತಿದ್ದರು. பேதுரு அவர்களை வீட்டில் ஏற்றுக்கொண்டு ಪೇತ್ರ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಂಡು அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தான் என்று ಅವರಿಗೆ ಆಹಾರ ಕೊಟ್ಟನು ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர்களை போஷித்தான் என்று. ಅವರನ್ನು ಪೋಷಿಸಿದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கையில என்ன இல்ல, ಅದರ ಕೈಯಲ್ಲೇನಿಲ್ಲ, காசு இல்ல, ಹಣವಿಲ್ಲ. இருந்தாதான் பிச்சைக்காரன் கொடுத்திருப்பானே. ಇದ್ರೆ ಭಿಕ್ಷಕನ ಬಳಿ ಕೊಟ್ಟಿರೋನಲ್ವಾ? அவன் உடனே பிச்சைக்காரனை ஒத்து பார்த்துட்டு, ಅವನು ಭಿಕ್ಷಕನನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡಿ, என்னடா வேணும் அப்படின்னா, ಏನು ಬೇಕು ನಿನಗೆ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை பிச்சை இப்படி நொண்டியா இருந்தா, ನಿನ್ನ ಜೀವನಕ್ಕೆ ಕುಂಟನಾಗಿದ್ದರೆ சாகர வரை நீ பிச்சை எடுப்ப. ಸಾಯೋ ತನಕ ನೀನು ಭಿಕ್ಷೆ ಬೇಡ. உன்னிலே ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்துகிறேன். ನಿನ್ನಲ್ಲೊಂದು ಬದಲಾವಣೆ ಏರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அதிகாரம் அது, ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟ ಅಧಿಕಾರ ಅದು, தேவன் எனக்கு கொடுத்த கட்டளை அது, ನನಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಕಟ್ಟಳೆ ಅದು. அந்த தைரியம் அவனுக்கு ಆ வந்தது. ಧೈರ್ಯವು ಅವನಿಗೆ ಬಂದಿತ್ತು. அவனை உற்று பார்த்துட்டு ಅವನು ಗಮನಿಸಿ ನೋಡಿ பேதுரு சொன்னா, ಪೇತ್ರನು ಹೇಳಿದನು, நீ கேட்பது போல ನೀನು ಕೇಳುವ ಪ್ರಕಾರ பணமோ ಹಣವೋ பொருளோ ವಸ್ತುವೋ ஆகாரமோ ಆಹಾರವೋ என்னிடத்தில் இல்லை, ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ, வெள்ளியும் இல்ல பொன்னும் இல்ல, ಬೆಳ್ಳಿಯೂ ಇಲ್ಲ, ಹೊನ್ನು ಇಲ್ಲ, நசனாகிய இயேசுவின் நாமத்தினால ನಜರೇತಿನಾಗ ಯೇಸು நீ ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ எழும்பி நடன்னு ನೀನು ಎದ್ದು ನಡೆ ಅಂತ அந்த ಹೇಳಿ முடவனை பார்த்து ಆ பேசினார். ಕುಂಟನು ನೋಡಿ ಮಾತನಾಡಿದನು. இந்த அதிகாரத்தை பேதுருவுக்கு கொடுத்த தெய்வம், ಈ ಅಧಿಕಾರವನ್ನು ಪೇತ್ರನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ இப்படி ದೇವರು, அவன் வார்த்தையில் வல்லமையை வெளிப்படுத்தின ಈ தெய்வம், ಮಾತಿನಲ್ಲಿ ಶಕ್ತಿಯನ್ನು ತೋರ್ಪಡಿಸಂತ
ಪೇತ್ರನು ஊழியர்களாகிய ಇನ್ನು ಸೇವಕರಾಗಿರುವ எங்களை மாத்திரமல்ல ನಮ್ಮನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ அவரை பின்பற்றுகிற ಅವರನ್ನು இதை ಹಿಂಬಾಲಿಸುವಂತ, கேட்கிற ಇದನ್ನು ಕೇಳುವಂತ, ஜெபிக்கிற ಪ್ರಾರ್ಥನೆ தேவ ಮಾಡುವಂತ, சமூகத்தில் ದೇವರ காத்திருக்கிற ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾದಿರುವಂತ, விசுவாசி என்று சொல்லுகிற விசுவாசி என்று ಹೇಳುವಂತ, உங்கள் ஒவ்வொருவரையும் ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರಲ್ಲಿಯೂ நீங்கள் ஒவ்வொருவரும் ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರು இப்படி கர்த்தருக்கானவர்களாய் நிற்க வேண்டும். ಈಗ ದೇವರಿಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. பேதுரு தைரியமாய் ಪೇತ್ರನು சொன்னான், ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿದನು, நீ எழுந்து நட. ನೀನು ಎದ್ದು ನಡೆ ಅಂತ ಹೇಳಿದನು. அந்த முடவன் எழும்பி நடக்க ಆ ಕುಟ್ಟನು ಎದ್ದು ನಡಲಿಕ್ಕೆ ஆலயத்தில் போய் துதிக்க ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ಸ್ತುತಿಸಲು ஆலயத்தில் நடனமாட ಆಲಯದಲ್ಲಿ ಕುಣಿದಾಡಲಿಕ್ಕೆ கர்த்தரை மகிமைப்படுத்தி ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரால? ಯಾರಿಂದ? செவி கொடுத்த பேதுருவினால். ಕಿವಿಗೊಟ್ಟ ಪೇತ್ರನಿಂದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ உண்மையாய் செவி கொடுப்பாய், ನೀನು ನಿಜವಾಗಿ ಕಿವಿಗೊಡುವುದಾದರೆ ஒரு கூட்டம் உன்னை கொண்டு பரலோக ராஜ்யத்தை சேர ಒಂದು முடியும். ಗುಂಪು ನಿನ್ನಗಿಂತ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன்னோடு கூட பிறந்தவர்கள், ನಿನ್ನೊಂದಿಗೆ ಹುಟ್ಟಿದವರು, ನಿನ್ನ ಮನೆಯವರು, ನಿನ್ನ ಜನರು, சுற்றி ಸುತ್ತಿರುವವರು, ನಿನ್ನ ಸ್ನೇಹಿತರು, ನಿನ್ನ ಕುಟುಂಬ, கூட பிறந்த ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಹುಟ್ಟಿದವರು, சகோதர சகோதரிகள், ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು இயேசுவை அறியாமல் இருப்பார்களானால் ತಿಳಿದಿರುವುದಾದರೆ அவர்களுக்கு இயேசுவை நீ ಅವರಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನೀನು ಗುರುತು ತೋರಿಸಬೇಕು. அதற்கு தான் நீ அவரை பின்பற்ற வேண்டும். ಅದಕ್ಕೆ ನೀನು ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஹல்லேலூயா. பலருக்கு ಅನೇಕರಿಗೆ ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா மாத்திரம் இயேசு, ಯಾವುದೋ ಒಂದು ಕಷ್ಟ ಬಂದ್ರೆ ಮಾತ್ರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. இன்னொருத்தன் கஷ்டத்துல இருந்தா ಇನ್ನೊಬ್ಬನ ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದರೆ சைலண்டா இருக்கிறவன் கிறிஸ்தவன் இல்ல. ಸುಮ್ಮನೆ ಇರುವನು ಕ್ರೈಸ್ತನಲ್ಲ. யாரே ஆகட்டும், ಯಾರೇ ಆಗಿರಲಿ, அவர்கள் என்ன பாடல் ಅವರು ಯಾವುದೇ ಪಾಡಲಿದ್ದರು உன் பாடலிருந்து உன்னை விடுவித்தவர், ನಿನ್ನ ಪಾಡಿಂದ ಅವರು உன் கஷ்டத்தினின்று உன்னை ನಿನ್ನ விடுவித்தவர், ಕಷ್ಟದಿಂದ ಬಿಡಿಸಿದವರು, உன் போராட்டத்தினின்று உன்னை ನಿನ್ನ விடுவித்தவர், ಹೋರಾಟದಿಂದ ಬಿಡಿಸಿದವರು, உன் கட்டுகளிலிருந்து உன்னை ನಿನ್ನ ಕಟ್ಟುಗಳಿಂದ விடுதலையாக்கினவர், ಬಿಡಿಸಿದವರು, உனக்கு முன்பு போராடிக் கொண்டு இருக்கிற ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋರಾಡುತ್ತಿರುವಂತ ஜனத்தை விடுவிக்க ಜನರನ್ನು ಬಿಡಿಸಲಿಕ್ಕೆ தெய்வம் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பேதுருவை அழைத்து ಪೇತ್ರನನ್ನು இப்படி ಕರೆದು அடையாளப்படுத்தின தெய்வம் ಈಗ ಗುರುತು ತೋರಿಸಿದ இந்த ದೇವರು கடைசி நேரங்கள்ல, ಈ ಕೊನೆಯ இந்த ದಿನಗಳಲ್ಲಿ, கடைசி காலத்துல ಕೊನೆಯ ಕಾಲಗಳಲ್ಲಿ உன்னை அடையாளப்படுத்த ನಿನ್ನನ್ನು ಗುರುತು ತೋರಿಸಲಿಕ್ಕೆ உனக்குள் கர்த்தருடைய வல்லமை உண்டு, ನಿನ್ನಲ್ಲಿ ದೇವರ உனக்குள் ಶಕ್ತಿ ಉಂಟು, தேவ அபிஷேகம் ನಿನ್ನ இருக்கிறது, ದೇವರ ಅಭಿಷೇಕ நீ ಉಂಟು, கர்த்தரோடு இருக்கிறவன், ನೀನು ದೇವರೊಂದಿಗೆ நீ ಇರುವವನು, கர்த்தரால் ನೀನು அழைக்கப்பட்டவன், ದೇವರಿಂದ நீ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವನು, கர்த்தரால் ನೀನು தெரிந்தெடுக்கப்பட்டவன் ದೇವರಿಂದ என்பதை ಆರಿಸಲ್ಪಟ್ಟವನು, அவர் அடையாளப்படுத்த ಅವರು ಗುರುತು ತೋರಿಸಲಿಕ್ಕೆ நீ உண்மையாய் அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், ನಿಜವಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾದಿರಬೇಕು, உண்மையாய் வேதத்தை வாசிக்க வேண்டும், ನಿಜವಾಗಿ ವೇದ ವಾಕ್ಯ ಓದಬೇಕು, உண்மையாய் வேத சத்தத்திற்கு ನಿಜವಾಗಿ ವೇದ ವಾಕ್ಯಕ್ಕೆ செவி கொடுக்கிறவர்களாய் இருப்போமானால் ಕಿವಿಗೊಡುವರಾಗಿದ್ದರೆ இந்த உலக காரியத்தை எல்லாம் விட்டு ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯವನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು பேதுருவை போல ಪೇತ್ರನ ಹಾಗೆ கர்த்தரை முன்கொண்டு ದೇವರನ್ನು கர்த்தரை முன்னிறுத்தி ದೇವರನ್ನು ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಿ நம்முடைய ஓட்டத்தை தொடர முடியும். ನಮ್ಮ ಓಟವನ್ನು ಓಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காலப்போக்கிலே ಕಾಲ ಹೋದ ಹಾಗೆ இந்த பேதுரு ಈ ಪೇತ್ರನು எல்லாரை விட, ಎಲ್ಲರಕ್ಕಿಂತ, அங்கிருந்த ஆசாரியர்களை விட, ಅಲ್ಲಿದ್ದ ಯಾಜಕರಿಂದ, அங்கிருந்த ஞானிகளை ಅಲ್ಲಿಂದ விட, ಜ್ಞಾನಿಗಳಿಗಿಂತ, வேதபாரகரை விட, ವೇದ ಪಂಡಿತರಿಗಿಂತ, இன்னும் ಇದ್ದಂತ பிரபுக்களை விட, ಪ್ರಭುಗಳಿಗಿಂತ, ராஜாக்களை விட, ರಾಜರಿಗಿಂತ, ಮಂತ್ರಿகளை விட, ಮಂತ್ರಿಗಳಿಗಿಂತ இந்த பேதுரு பெரியவனாய் ಈ நிற்கிறார். ಪೇತ್ರನು ದೊಡ್ಡವನಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಿದ್ದಾನೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? ஒரೇ ஒரு அழைப்பு, ಒಂದೇ ಒಂದು ಕರೆ, அந்த அழைப்புக்கு ಅವன் செவி ಆ கொடுத்தான். ಕರೆಗೆ ಆತನು ಕಿವಿಗೊಟ್ಟನು. அந்த ஒரு மாற்றம் ಆ ಒಂದು ಬದಲಾವಣೆ எல்லாரை விட மேன்மையாய் அவனை நிறுத்தி, ಎಲ್ಲರಿಗಿಂತ ಮೇಲಾಗಿ ದೇವರನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದರು. அதிகாரங்கள் அவனை ಅಧಿಕಾರಗಳು ಅವನನ್ನು ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. அதிகாரங்கள் அடக்க பார்த்தது, ಅಧಿಕಾರ ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ನೋಡಿದವು. அதிகாரங்கள் அவனை பயமுறுத்தினது, ಅಧಿಕಾರವನ್ನು ಭಯಪಡಿಸಿದವು. அதிகாரங்கள் அவனை கட்டினது, ಅಧಿಕಾರವನ್ನು ಕಟ್ಟಿದವು. அதிகாரங்கள் ಅವனை சிறைப்படுத்தினது. ಅಧಿಕಾರವನ್ನು ಸೆರೆ ಮಾಡಲಾಕಲ್ಪಟ್ಟಿತು. ஆனால் தேவனೋ, ಆದರೆ ದೇವರು கட்டு நின்று அவனை ಆ விடுவித்தார். ಕಟ್ಟಿಂದ ಅವನನ್ನು ಬಿಡಿಸಿದರು. சிறையிலிருந்து அவனை வெளியே ಆ ಸೆರೆಮನೆಯಿಂದ ಹೊರಗೆ ತಂದರು. எதற்காக? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? தேவனை சார்ந்து வாழ்கிற, ದೇವರು ನಂಬಿ ಜೀವಿಸುವುದು, தேவனை நம்பி இருக்கிற, ದೇವರು ನಂಬಿರುವವನು, தேவனை நம்பி ದೇವರು ನಂಬಿರುವುದಾದರೆ, தேவனை சார்ந்து ದೇವರನ್ನು ನಂಬಿ ಜೀವಿಸುವುದಾದರೆ ஒருவனும் உன்னை கட்ட முடியாது. ಯಾರು ನಿನ್ನ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ஒருவனும் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உனக்கு விரோதமாய் ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வல்லமையும் ஒன்றும் உன்னை செய்ய ಯಾವ ಶಕ್ತಿಯನ್ನು முடியாது. ಏನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தேவன் அவைகளை விட ದೇವರು ಅದಕ್ಕಿಂತ அவர் பெரியவராய் ಅವರು இருக்கிறார். ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. தேவன் இன்று ಆ மாறாதவர். ದೇವರಿಂದ ಬದಲಾಗದಿರುವರು. அவரை உன்னோடு ಈ ಬೆಳಗ್ಗೆ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಈ ஸ்தானத்துக்கானவராய்
ನಿರೀಕ್ಷಣಕ್ಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಿಂತ ವಿರುಂಬುಗವರು ನಿಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ ಅವರೇ ಎಂಬುದೈ ನೀ ಮறக்கவே ಅವರೇ ಎಂಬುದು ನೀನು ಮರೆತು ಹೋಗಬೇಡ. ಅದಕ್ಕೆ ನೀ ಸೆವಿಗೊಡುತ್ತಾ ಅದಕ್ಕೆ ನೀನು ಕಿವಿಗೊಡುವುದಾದರೆ ಅದಕ್ಕೆ ಉನ್ வாழ்க்கை ಅದಕ್ಕೆ ನೀನು ಜೀವನ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ ಸಾಕು. அப்படிப்பட்ட வல்லமையை ಅಂತ ಒಂದು ಶಕ್ತಿಯನ್ನು உனக்காய் வெளிப்படுத்த ನಿನಗೆ ತೋರ್ಪಡಿಸೋದಕ್ಕೆ வீட்டில் வெளிப்படுத்த ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ வேலை ತೋರ್ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಸ್ಥಳத்தில் ನಿನ್ನ வெளிப்படுத்த ಕೆಲಸ ಪಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ತೋರ್ಪಡಿಸೋದಕ್ಕೆ காரியத்தில் ನಿನ್ನ வெளிப்படுத்த ಕಾರ್ಯದಲ್ಲಿ ತೋರ್ಪಡಿಸೋದಕ್ಕೆ நிற்கிற இடத்தில் வெளிப்படுத்த ನಿನ್ನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ತೋರ್ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಅವರು ಬದಲಾಗದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. அந்த கர்த்தருக்காக ಆ ದೇವರಿಗೋಸ್ಕರ அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அந்த பிரிப்புல ಆ ವಿಂಗಡಿಸಲ್ಪಟ್ಟದ ವಿಂಗಡಣೆಯಲ್ಲಿ நீ நின்றால் போதும் ನೀನು ನಿಂತರೆ ಸಾಕು. அதுல ஒரு வைராக்கியம் வேண்டும். ಅದರಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯ ಬೇಕು. அவன்தான் தேவராஜ்யத்துக்குள் ಅವನೇ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. பேதுரு ಪೇತ್ರನು எங்கேயுமே ಎಲ್ಲಿಯೂ ஆண்டவரே ದೇವರೇ எனக்கு காசு கொடு ನನಗೆ ಹಣವನ್ನು ಕೊಡಿರಿ கேட்டதே கிடையாது. ಕೇಳಿದ್ದೇ ಇಲ್ಲ. ஆனா தன்னிடத்தில் வந்தவர்களையும் அவன் போஷித்தான். ಆದರೆ ತನ್ನ ಬಳಿ ಬಂದವರನ್ನು ಆತನು ಪೋಷಿಸಿದನು. ஹalleluya. ஹalleluya. ಸಭೆಯಲ್ಲಿ பிரமாணத்தை ஜனங்கள் நிறைவேற்றினார். ಪ್ರಮಾಣವನ್ನು ಜನರು ನೆರವೇರಿಸಿದರು. பிரமாணத்தை தாண்டி ಪ್ರಮಾಣವನ್ನು ದಾಟಿ அவங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை தாண்டி ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ದಾಟಿ ஜனங்க என்ன பண்ணாங்க? ಜನರೇನು ಮಾಡಿದರು? எல்லாவற்றையும் வித்து கொண்டு வந்து பேதுரு பாதத்துல வச்சிட்டாங்க. ಎಲ್ಲವನ್ನು ಮಾರಿ ಪೇದುರಿನ ಪಾದದಲ್ಲಿ ತಂದಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஒன்றும் அவர்களுக்குரியதா இல்ல. ಒಂದು ಯಾವುದು ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. அவ்வளவு வேல்யூவா மாறினா ಪೇತ್ರನು ಅಷ್ಟು ಬೆಲೆಯುಳ್ಳವನಾಗಿ ಬದಲಾದನು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அன்று ಅವತ್ತು அவன் தன் நம்பிக்கையாய் இருந்த ತನ್ನ ನಂಬಿಕೆಯಾಗಿದ್ದಂತಹ தனக்கான வாழ்வாதாரமாய் இருந்த ತನಗೆ ಒಂದು ಜೀವಾಧಾರವಾಗಿದ್ದಂತಹ காரியத்தை ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯವನ್ನ எறிந்து ಅದನ್ನು ಬಿಸಾಡಿ ಬಿಟ್ಟು இயேசು எனக்கு போதும் என்று சொல்லி ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನನಗೆ ಸಾಕು ಅಂತ ಹೇಳಿ ஒருவரೇ எனக்கானவர் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಒಬ್ಬರೇ ನನಗಾದವರು போதும் என்று சொல்லி ಅವರು ಸಾಕು ಅಂತ ಹೇಳಿ தைரியமாய் நடந்தபடியினால் ಧೈರ್ಯವಾಗಿ ನಡೆದರಿಂದಾಗಿ அவனுடைய பாதத்துல எல்லாம் வந்து கிடக்கு. ಅವನ ಪಾದದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಬಂದಿದೆ. எல்லாம் அவனுக்கு கீழ அடங்கி கிடக்கு. ಎಲ್ಲವೂ ಆತನ ಕೆಳಗೆ ಅಡಗಿದೆ. ஒரே பிரசங்கத்துல ಒಂದೇ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 3000 பேர் 3000 ಜನ. இரண்டாவது பிரசங்கத்துல ಎರಡನೇ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ எத்தனாயிரம் பேர்? ಎಷ್ಟು ಸಾವಿರ ಜನ? 5000 பேர். 5000 ಜನ. மொத்தம் எத்தனாயிரம் பேர்? ಒಟ್ಟು ಎಷ್ಟು ಸಾವಿರ? 8000 ಜನರ ಸ್ಥಾನಪಡಿಸಿட்டு நின்னுட்டு இருக்கிறார். 8000 ಜನರನ್ನ ಸ್ಥಾನ ಮಾಡಿಸಿ ನಿಂತಿದ್ದಾರೆ ಸೇವಕರು. ಇವಾಗಲ್ಲ. இப்ப நிறைய சபையில கூட்டம் இருக்கு. ಇವಾಗ ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಗುಂಪಿದೆ. என்ன கூட ஒரு சபையில ನಮ್ಮ ಸಹ ಒಂದು ಸಭೆ ಬೆಂಗಳೂರು வரதுக்கு முன்னாடி ಬೆಂಗಳೂರು ಬರೋದು ಮುಂಚಿತವಾಗಿ எனக்கு நல்ல பழக்கமான ஒரு சகோதரி, ನಮಗೆ ತುಂಬಾ ಒಂದು ಪರಿಚಯದ ಒಂದು ಸಹೋದರಿ, அவங்க ಅವರು ಅಣ್ಣ இப்ப சபை விட்டீங்கல்ல, ಸಭೆ ಬಿಟ್ಟಿದ್ರಲ್ಲ, எங்க பாஸ்டரோட சேர்ந்து கொஞ்ச நாள் ஊழியம் செய்யுங்க ನಮ್ಮ ಸೇವಕರೊಂದಿಗೆ ಸೇರಿಸಿ ಹಾಗಂತ ಕರೆದರು. அப்ப அந்த பாஸ்டர் ಆಗ ಆ ಸೇವಕರು அவர்கிட்ட கேட்டேன், ಅವರ ಬಳಿ ಕೇಳಿದೆ, என்ன ஊழியம் செய்யணும்? ಯಾವ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು? நான் ஒரு லிஸ்ட் தரேன், ನಾನು ಒಂದು ಲಿಸ್ಟ್ ಕೊಡುತ್ತೇನೆ. அதுல இருக்கிற ಅದರಲ್ಲಿರುವಂತ விசுவாசிகள் வீட்டெல்லாம் விசிட் பண்ணி ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿ ಮನೆಯಲ್ಲಿ அவர்களுக்காய் ஜெபித்து வரணும். ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬರಬೇಕು. நான் எல்லாவற்றையும் சொல்ல விரும்பல. ನಾವೆಲ್ಲವನ್ನೂ ಹೇಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. அப்ப நான் கேட்டேன், ಅವನ ಕೇಳಿದೆ, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. எப்போ சபை ஆரம்பிச்சீங்க? ಯಾವಾಗ ಸಭೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿ? சபை ஆரம்பிச்சு இன்னும் 4 மாசம் வரல. ಸಭೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿ 4 ತಿಂಗಳು ಬರಲಿಲ್ಲ. only 4 months old சபை அது. 4 ತಿಂಗಳ ಸಭೆ ಅಷ್ಟೇ ಅದು. எத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்க? ಎಷ್ಟು ಸಾವಿರ ಜನ ಇದರಲ್ಲಿ? 2700 பேர் இருக்கிறாங்க. 2700 ಜನ ಇದ್ದಾರೆ. நான் பேமெண்ட் கேட்டேன், ಪೇಮೆಂಟ್ ಅನ್ನು ಕೇಳಿದ್ದು கொடுக்குறேன், நாங்க ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நான் சும்மா கேட்டேன், ನಾನು ಸುಮ್ಮನೆ ಕೇಳಿದ್ದು. அடுத்த வார்த்தை சொன்னேன், ನಂತರ ಮಾತು ಹೇಳಿದ್ದು, இந்த 2700 பேர்ல 2700 ಜನದಲ್ಲಿ எத்தனை பேருக்கு நீ சுவிசேஷம் பிரசங்கித்த? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ನೀನು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಪ್ರಸಂಗ எத்தனை பேருக்காய் தேவ சமூகத்திலே திறப்புல நின்று அவர்களை கர்த்தருக்குள் நடத்தி? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೋಸ್ಕರ ನೀನು ಆ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಡೆಸಿದಿ? 2700 பேர்ல 2700 ಜನರಲ್ಲಿ எத்தனை பேரை நீ ஸ்தானப்படுத்தினாய்? ಎಷ್ಟು ಜನರು ನೀನು ಸ್ಥಾನಪಡಿಸಿದ್ದಿ என்று கேட்டா ಎಂದು ಕೇಳಿದರೆ அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, எல்லாம் கர்த்தர் கொடுத்த ஆத்துமாவா? ಎಲ್ಲರೂ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಆತ್ಮ. எவனோ சம்பாதிச்சு, ಯಾರ್ಯಾರೋ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ, எவனோ சபையில ಯಾರ್ಯಾರೋ ಸಭೆಯಲ್ಲಿ ஸ்தானப்படுத்தி வச்ச ಸ್ಥಾನಪಡಿಸಿಟ್ಟಂತಹ ಕುಟುಂಬವನ್ನ இவங்க டீம் போய் எப்படி தெரியுமா ಇವರು கூப்பிடுவாங்க? ಟೀಮ್ ಹೋಗಿ ಅಂತ ಕರೀತಾರೆ, ಬ್ರದರ್ நீங்க எங்க சபைக்கு வந்தீங்கன்னா ನೀವು ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬಂದರೆ உங்களுக்கு நல்ல பிரியாணி கிடைக்கும், ನಿಮಗೆ ನಮ್ಮ ಒಳ್ಳೆ ಬಿರಿಯಾನಿ ಸಿಗುತ್ತೆ, உங்க வீட்டு வாசல்லையே ನಿಮ್ಮ ಮನೆ ಬಾಗಿಲಲ್ಲೇ எங்க பஸ் பிக்கப் பண்ணும், ನಮ್ಮ ಬಸ್ ಪಿಕಪ್ ಮಾಡುತ್ತದೆ, திருப்பி ಪುನಃ உங்க வீட்டு வாசல்லையே ನಿಮ್ಮ ಮನೆ ಬಾಗಿಲಲ್ಲೇ நம்ம பஸ் டிராப் பண்ணும். ನಮ್ಮ ಬಸ್ ಡ್ರಾಪ್ ಮಾಡೋದು. ಯಾರು இப்படி நம்ம பஸ்லயே போய் பஸ்லயே வரலாம். ಈಗ ಬಸ್ಸಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಸ್ಸಲ್ಲೇ ಬರೋಣ. அங்க உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் அங்க கிடைக்கும். ಅಲ್ಲಿ ಏನೇನು ಬೇಕೋ ಎಲ್ಲ ಸಿಗುತ್ತದೆ.
நான் சொன்னேன், ನಾವ್ ಹೇಳಿದ್ದು நீ 1ஆம் நம்பர் திருடன், ನೀನು ನಂಬರ್ 1 ಕಳ್ಳ ಅಂತ ಹೇಳಿ. நீ பச்சைல காட்டி ನೀನು ಹಸಿರು ಹುಲ್ಲನ್ನು ತೋರಿಸಿ ஆட திருடுற திருடன். ಕುರಿಯನ್ನು ಕಳ್ತನ ಮಾಡುವಂತ ಕಳ್ಳ ಅಂತ ಹೇಳಿ. கோபம் அவருக்கு அப்படி வந்துச்சு. ಕೋಪ ಅವರಿಗೆ ಅಷ್ಟು ಬಂದಿತ್ತು. நான் சொன்னேன், ನಾವ್ ಹೇಳಿದ್ದು உன் கோபம் என்ன ஒண்ணும் பண்ணாது, ನಿಮ್ಮ ಕೋಪ ನಮ್ಮನೇನು நான் ಮಾಡೋದಿಲ್ಲ. விலை போற ஆள் இல்ல. ನಾನು ಬೆಲೆಗೆ ಹೋಗುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. இப்படி சபைகள் நிரம்பி இருக்கு. ಈಗ ಸಭೆಗಳು ತುಂಬಿದೆ. அதுல ஒரு பெருமித்தம் வேற. ಅದರಲ್ಲೂ ದೊಡ್ಡ ಹೆಮ್ಮೆ ಬೇರೆ. பேதுரு அப்படி அல்ல. ಪೇತ್ರನು ಹಾಗೆ ಅಲ್ಲ. 8000 பேரை தன்னுடைய பிரசங்கத்தில் கர்த்தருக்குள் கொண்டு வந்தார். 8000 ಜನರನ್ನು ತಮ್ಮ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ಕರೆತಂದರು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவருடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. ಅವರ ಜೀವನವಾಗಿತ್ತು. வாழ்க்கையை ತನ್ನ ಜೀವನವನ್ನು 8000 பேருக்கு ಆ 8000 ಜನರಿಗೆ மாதிரியாய் நிறுத்தினார். ಮಾದರಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದರು. அவர்களுக்காக, ಅವರಿಗಾಗಿ, ஜனத்தினுடைய ರಕ್ಷಿಪಕ್ಕಾக, ಆ ಜನರ ರಕ್ಷಣೆಗಾಗಿ, ಆತ್ಮ ಮೀட்ಪುಕ್ಕಾಗ, ಆ ಆತ್ಮ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಅವರೆಲ್ಲರೂ ದೇವ பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಬದಲಾಗಬೇಕೆಂದಾಗಿ தன் நம்பிக்கையை விட்டு, ತನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಯೇಸುவை ಸಾರ್ந்து வாழ்ந்தார். ಯೇಸು ನಂಬಿ ಜೀವಿಸಿದರು. ಯೇಸುವನ್ನು ನಂಬಿ ನಿಂತ ಯೇಸುವನ್ನು ನಂಬಿ ಜೀವಿಸಿದರು. 8000 பேரை கர்த்தர் கொடுத்தார். 8000 ಜನರು ದೇವರು ಕೊಟ್ಟರು. அதிலே அவன் பெருமை படல. ಅದರಲ್ಲಿ ಅವನು ಹೆಮ್ಮೆ ಪಡಲಿಲ್ಲ. இப்போ ಈಗ அவ்வளோ ஆஸ்தி பாஸ்தி அங்க வந்து கிடக்கு. ಅಲ್ಲಿ ಅಷ್ಟು ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಗಳು ಬಂದು ನಿಂತಿದೆ. பேதுரு சொல்றாரு, ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, பேதுரு கிட்ட ஜனங்க ಪೇತ್ರ சொல்றாங்க, ಬಳಿ ಜನರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, பேதுருவே, ಪೇತ್ರನೇ, ஜனம் பெருகி கிடக்கு, ಜನರು ಹೆಚ್ಚಾಗಿದ್ದಾರೆ, சபையில நிறைய பேர் வந்துட்டாங்க, ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕರು ಬಂದಿದ್ದಾರೆ, நிறைய பிரச்சனை இருக்கு, ಅನೇಕ ತೊಂದರೆ ಇದೆ, நிறைய வாதங்கள் நடக்கிறது, ಅನೇಕ ವಾದಗಳು ನಡೀತಿದೆ. ஆதலால் நீங்க பாஸ்டர், ನೀವು ಪಾಸ್ಟರ್ வந்து அது என்னன்னு கவனிங்க, ಬಂದು ಏನಂತ அது ಗಮನಿಸಿ, என்னன்னு விசாரிங்க, ಅದೇನಂತ ವಿಚಾರಿಸಿ அப்படின்னு சொல்லி பேதுரு கிட்ட கேட்கும்போது ಹಾಗಂತೇಳಿ ಪೇತ್ರ ಬಳಿ ಕೇಳುವಾಗ பேதுரு திருப்பிட்டு பதில் சொல்றாரு, ಪೇತ್ರನು ತಿರುಗಿ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ, ஓ உன் சண்டையை தீர்க்கிறது என் வேலை இல்ல, ನಿನ್ನ ಜಗಳವನ್ನು ತೀರಿಸುವುದು ನನ್ನ ಕೆಲಸ, என்னோட வேலை ನನ್ನ ಕೆಲಸ ஜெபிப்பது, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು, வேதம் வாசிப்பது, ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದು, பிரசங்கிப்பதுமே, ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದೇ. ஹல்லேலூயா, ஹalleluya. வேற ஒன்றுக்கு நான் அழைக்கப்படவில்லை, ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕೂ ನಾನು வேற ಕರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ, ஒன்றுக்குமானவன் நான் அல்ல, ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಇರುವವನು ನಾನಲ್ಲ, என் வேலை ನನ್ನ ಕೆಲಸ ஜெபிப்பது, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು, தேவனோடு நேரம் செலவிடுவது, ದೇವರೊಂದಿಗೆ ಸಮಯವನ್ನು ಖರ್ಚು ಮಾಡುವುದು, தேவத்தோடு நேரம் செலவிடுகிறது, ದೇವರೊಂದಿಗೆ ಸಮಯವನ್ನು ಖರ್ಚು வேற ಮಾಡುವುದು, ஒன்றும் நான் செய்ய மாட்டேன், ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ನಾನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. தீர்மானத்தில் உறுதியாய் நின்றார்கள். ತೀರ್ಮಾನದಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಂತರು. எப்போ? ಯಾವಾಗ? ஒன்றுமில்லாத போதல்ல, ಏನು ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗಲ್ಲ. சபை தங்களுடைய வீடு, தங்கள் நிலங்கள், தங்கள் ஆடு மாடு, ಕುರಿ ಮರಿ எல்லாவற்றையும் வித்து மொத்தமா பணத்தை கொண்டு வந்து அவன் பாதத்துல ಎಲ್ಲವನ್ನು ಮಾರಿ ಹಣವನ್ನು ತಂದು ಅವರ ಪಾದದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பல கோடி ரூபாய் அவன் காலுக்குள்ள கிடக்கு. ಅನೇಕ ಕೋಟಿ ಅವನ ಪಾದಪೀಠದಲ್ಲಿದೆ. அப்ப சொல்றான், ಅವಾಗ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, இதெல்லாம் என் வேலை இல்ல, ಇದೆಲ್ಲ ನನ್ನ ಕೆಲಸವಲ್ಲ, என் வேலை ஜெபிப்பது, ನನ್ನ ಕೆಲಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು, வேதம் வாசிப்பது, ವೇದ ಓದುವುದು, சபையನ್ನ நடத்துவது மாத்திரமே, ನಡೆಸುವುದು ಮಾತ್ರವೇ. ஹல்லேலூயா. இயேசு என்ன செய்தாரோ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನನ್ನು ಮಾಡಿದರೋ அதை தான் பேதுரு செய்தார். ಅದನ್ನೇ ಪೇತ್ರನು ಮಾಡಿದನು. ஹல்லேலೂயா. இப்படிப்பட்டவர்களாய் இருக்க கர்த்தர் நம்மை தெரிந்தார். ಇಂಥವರಾಗಿರುವುದು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಆದ್ದರಿಂದಾಗಿ பந்திக்கு, ದೇವರ ಪಂಕ್ತಿಗೆ ಆಯತமாய் வந்திருக்கிற நம்மை, ಆಯತವಾಗಿ ಬಂದಿರುವಂತ ನಮ್ಮನ್ನು, ಪಾಪಿಗಳಾய் இருந்தೋ ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದೆವು, நீதிமான்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ನೀತಿವಂತರಾಗಿ ದೇವರು ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நீதிமானாய் அவரிடத்தில் வரல, ನೀತಿವಂತರಾಗಿ ಅವರ ಬಳಿ ಬರಲಿಲ್ಲ, பாவிகளை நீதிமானாக்கவே நான் வந்தேன், ಪಾಪಿಗಳು ನೀತಿವಂತರಾಗಿ ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. உன்னிலே அவர் நிறைவேற்றி ಆ இருக்கிறார். ಮಾತನ್ನು ನಿನ್ನಲ್ಲಿ ನೆರವೇರಿಸಿದ್ದಾನೆ. நீதிமானாகிய நீ ನೀತಿವಂತನಾಗಿರುವಂತ ನೀನು ಅನೇಕರ இந்த நீதிக்குள் நடத்தவன். ಅನೇಕರು ನೀತಿ ನಡೆಸಬೇಕು. அப்படி நடத்தணும்னா ಹಾಗೆ ನಡೆಸಬೇಕಂತ ಹೇಳಿದರೆ நீ நன்றாய் தேவ சமூகத்தில் ನೀನು ஜெபிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. தேவ சமூகத்தில் ನೀನು ಚೆನ್ನಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ வேத ஞானத்தை ವೇದ ಜ್ಞಾನವನ್ನ நீ வளர்த்துக் கொண்டால் மாத்திரமே ನೀನು ಬಳಸಿಕೊಂಡರೆ ಮಾತ್ರವೇ ஞானமுள்ளவன். ನೀನು ಜ್ಞಾನವುಳ್ಳವನು. இந்த அதிகாரமும் ಈ ಅಧಿಕಾರವು, இந்த ஞானமும் ಈ ಜ್ಞಾನವು எங்கிருந்து வந்தது என்று கேள்விகள் உண்டாகும். ಎಲ್ಲಿಂದ ಬಂದೆಂಬ ಪ್ರಶ್ನೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் முழங்கால் படியிட்டு ಮೊಣಕಾಲು ಊರಿ காலவோளை ಬೆಳಗಿನ ಸಮಯ என் பின்னே வாருங்கள் என்று அழைத்த தெய்வம், ನನ್ನ ಹಿಂದೆ ಬಂದಿರಿ ಅಂತ ಕರೆದಂತ ದೇವರು, அவர் பின்னே போனவர்களை ಅವರ ಹಿಂದೆ ಹೋದವರ வேதம் இப்படி அடையாளப்படுத்தி ವೇದ இருக்கிறது. ಹೀಗೆ ಗುರುತು ತೋರಿಸಿದೆ. நீங்களும் அவர் பின்னே இப்படி இவர்களைப் போல உண்மையாய் நடப்பீர்களா? ನೀವು ಹಿಂದೆ ನಿಜವಾಗಿ ನಡೆಯುವುದಾದರೆ ಕರ್ತರು உங்களையும் இப்படி அடையாளப்படுத்துவார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಗುರುತು ತೋರಿಸುತ್ತಾರೆ. உங்களை வாழ்த்துகிறேன். ನಿಮ್ಮನ್ನು கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಗೆಲ್ಲುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. நான் உங்கள் தாவீது ராஜா பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள்.